வள்ளுவனுக்கும் எனக்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்த சமூகத்துக்கு என்னாச்சு? மக்களுக்காக உழைப்பதும் நேர்மையாக இருப்பதுதான் தகுதி, வேற எதுவும் தகுதி கிடையாது. நுழைவுத் தேர்வு என்பது போலியானது, அது ஒருவனை தகுதிப்படுத்தாதுன்னு 72 அறிக்கை கொடுக்கிறார் தந்தை பெரியார். அப்துல் கலாம் சிபிஎஸ்சில படிச்சுட்டு வந்தாரா? இன்னைக்கு விஞ்ஞானி ராக்கெட் விடுறாரு, அவர் சிபிஎஸ்சில படிச்சுட்டு வந்தாரா? உலகத்திலே மனப்பாடம் பண்ணி அதுக்கு ஒரு தொழிலை கண்டுபிடிச்சு அதுக்கு வருவாயிற்ற ஒரே மணியாற்ற கும்பல் நீங்க தாண்டா. நாங்க எங்கடா மக படிச்சோம்? ஒரு அரசோடைய நிதி உயர்கல்விக்கு 5350 கோடி. ஆனா நீட்டோடைய கோச்சிங் சென்டர் 400 கோச்சிங் சென்டர் இருக்கு, அதோடைய வருவாய் 5750 கோடினா நீட் என்பது சந்தை. காங்கிரஸ் உருப்படாத காரணம் அன்னைக்கு காமராஜர் போட்ட விதை. பெரியார் பகுத்தறிவு பேசினார், உண்மையான பகுத்தறிவை காமராஜர் செயல்படுத்தினார். அம்பேத்கர் போட்ட பிச்சை நாளும் தந்தை பெரியார் போட்ட பிச்சை நாளும் பொறியாளராக உயர்ந்து இன்னைக்கு தன்மானத்தோட நிக்கிறனா, அதன் காரணம் எனக்கு கல்வி இருந்து. கர்ப்பிணி பெண் ஒருத்தங்க இறந்தாங்க, எல்லாம் செய்தியில பார்த்திருப்பீங்க. அவங்களுக்கு என்ன தடை எழுத்து? அவங்க சமூக நீதி கோட்பாட்டில் இருந்தனாலதான் கர்ப்ப காலத்திலையும் உனக்காக வந்து மருத்துவம் 8 கோடியை முதலீட்டு போட்டு வருவேன். அப்போலோக்கோ எஸ்ஆர்எம் மருத்துவமனைக்கு போவானா, அரசு துறை டாக்டரா மாறுவானா? நான் 5 வருஷத்துக்கு 50 புக்கு படிச்சு என்ஜினியர் ஆயிருக்கிறேன், நீ ஒரே புக்கு படிச்சுதான் சாமியார் ஆயிருக்கிற. நீட்ல பாஸ் பண்ணி உள்ள போனவர்களில் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் 50% மேல் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். சிறந்த தாய் தகப்பனாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் நல்ல மொழியை ஏற்படுத்தி தாருங்கள், நல்ல மனிதர்களை ஏற்படுத்தி தாருங்கள், நல்ல சுற்றுச்சூழலை ஏற்படுத்தி தாருங்கள், நல்ல அரசியலை ஏற்படுத்தி தாருங்கள். அன்பார்ந்த தமிழர்களே, நீட் தேர்வு ரத்து ஏன் அவசியம்? ஏகே ராசனுடைய அறிக்கை கமிட்டி சொல்வது என்ன என்ற தலைப்பில் ஆம்பூரில் கருத்தரங்கத்தை ஒருங்கிணைத்துக்குரிய மே 17 இயக்க தோழர்களுக்கும் வருகை புரிந்திருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் தமிழின உணர்வாளர்களுக்கும் இந்த கூட்டத்தில் எனக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய தமிழக ஒடுக்கப்பட்டோர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த துணை பொதுச் செயலாளர் செவ்வேல் அவர்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் இயக்கத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன்னாடி நீட்டை எதிர்த்து கூட்டம் போடுவதற்கே இன்றைய காலகட்டத்தில் எங்களுக்கு மிகுந்த சிக்கலாக இருக்கிறது. நீட்டை எதிர்த்து போராட வேண்டும் என்று களத்தில் நாங்கள் வந்தபோது சென்னையில் கடந்த வாரம் கருத்தரங்கத்தை நாங்கள் முடித்தோம். காலையிலே வேலூரில் சிறப்பாக கூட்டத்தை முடித்து மாலையில் இன்று ஆம்பூருக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டுடைய காவல்துறையோ தமிழ்நாட்டுடைய உளவுத்துறையோ இன்னும் RSS கையில் தான் இருக்கிறதா என்ற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது. நேற்றிலிருந்து இந்த கூட்டத்தை தடுப்பதற்கு பல்வேறு யுக்திகள், அது வேலூர் இருந்தாலும் சரி ஆம்பூர் இருந்தாலும் சரி, கைதுக்கு ஒருபோதும் மே 17 அச்சப்படாது என்பதை நீங்கள் தெரிவித்துக் கொள்கிறீர்கள். சிறைச்சாலை கதவுகளே எங்களுக்காக தான் கட்டப்பட்டது. அது எங்களுக்கு என்பது போராளிகளுக்கு, போராட்டக்காரர்களுக்கு. அதனால இந்த 200 ரூபாய்க்கு அல்லது குவார்ட்டருக்கு பிரியாணி கூடுற கூட்டம் நாங்கள் இல்ல. 10 பேர் இருந்தாலும் 100 பேர் இருந்தாலும் 1000 பேர் இருந்தாலும் கருத்தை செறிவாக பேசக்கூடிய இயக்கவாதிகள். எங்களுக்கு திமிரு அதிகம். எனக்கு இன்னைக்கு கருத்தரங்க பேசுறதுல வருத்தம். மாலையில தோழரோட வரும்போதும் சொன்னேன், இந்த கருத்தரங்கத்தை இந்த காவல்துறை அதிகாரிகள் தடுத்திருந்தால் இந்நேரம் நாங்கள் அந்த காவல்துறை நிலையத்தை முற்றுகையிட்டு நாங்கள் கைதாகி இருப்போம். அதுதான் இன்றைய செய்தியாக இருந்திருக்கும். அதுதான் செய்தி. தயாராயிட்டு தான் வந்தேன் சென்னையில இருந்து. அதனால பர்மிஷன் வாங்கிட்டீங்களா? காவல்துறை ஒப்புதல் வாங்கிட்டீங்களா? உள்ளரங்கு கூட்டத்திற்கு ஏதாவது ஒப்பானை இருக்கா? காவல்துறையுடைய ஒப்புதல் வாங்கணும்னு ஆர்ப்பாட்டம் பண்றனா, பொதுக்கூட்டம் நடத்துறனா, அப்ப கேளுங்க. அதுவும் என்ன தெரியுமா சட்டம் சொல்கிறது? அந்த இடத்தில் ஒளிபெருக்கி வைக்க உங்களிடம் அனுமதி,
கூட்டம் நடத்த கிடையாது. இன்னைக்கு காவல்துறை ஏதோ ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிறது போல பாசிஸ்டோடைய ஆட்சிகளுடைய ஏவல் துறையாக மாறி இருக்கிறது. ஜனநாயகவாதியாக இருங்க. இன்னைக்கு நாங்க நீட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய கருப்பு பண ஒழிப்பு, இங்க இருக்கக்கூடிய பொருளாதாரத்துக்கு எதிராக நாங்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருப்பது ஏதோ எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவது மட்டுமல்ல, உங்களுக்காக சேர்த்தும் தான். காவல்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களும் சேர்த்துதான். என்னுடைய கோபம் ஏதோ இங்க இருக்கக்கூடிய ஏட்டோ பியூனோ குடி தண்ணீர் கூட சோறு உள்ளடாம போலீஸ் நிக்க வைப்பீங்களே, அவங்கள நோக்கி கிடையாது. உசந்த பதவியில உட்கார்ந்து இருக்கிறீங்களே, அதிகார வர்க்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்களே, உங்களை எதிர்த்துதான் என்னுடைய கேள்வி. நாங்கள் எளிய பிள்ளைகளுக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் அதிகார வர்க்கத்திலிருந்து எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தணும். இயக்கவாதிகளுக்கு இடம் கொடுக்க கூடாது, போராட்டம் செய்ய இடம் கொடுக்க மாட்டேன்னா போராட்டத்தை உடைத்து எறிந்து சாலையில் உட்கார வேண்டிய காலம் வரும். அதுக்கு நாங்க தயாராக. இந்த கூட்டம் எதற்காக? நான் போய் திரும்பி மருத்துவர் ஆகிறதுக்கா? இத்தனை வயசு தாண்டி கிடையாது. இங்க ஒரு 11வது படிக்கக்கூடிய பிள்ளை ஒருத்தன் வந்திருக்கிறான். ஒரு பிள்ளை, சின்ன குழந்தை இங்க தூங்கி கொண்டு இருக்கிறது. இத்தனை பேர் இங்க நீங்க வந்திருக்கிறீங்க. சென்னையிலிருந்து பயணம் செய்து நானும் இங்க வந்திருக்கிற காரணம் என்பது எனக்கான உரிமையை பேச அல்ல, அந்த குழந்தைக்கான உரிமையை பேசுவதற்காக. வள்ளுவன் திருக்குறள் எழுதினான் எல்லாருக்கும் தெரியும். அது பலாயிரம் வருடம் சொல்றாங்க. அப்ப பலாயிரம் வருடம் முன்பு வள்ளுவனுக்கு கல்வி இருந்திருக்கிறது, வள்ளுவனுக்கு எழுத்து இருந்திருக்கிறது. ஆனா வள்ளுவனுக்கும் எனக்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்த சமூகத்துக்கு என்ன ஆச்சு? விஜய் சேதுபதி படம் ஒண்ணு இருக்கு, நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும். என்னடா ஆச்சு இந்த சமூகத்துக்கு? நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும். வள்ளுவன் படித்திருக்கிறான், குடியரசு பெற்று தந்தை பெரியார் அம்பேத்கர் போராடி நான் படித்திருக்கிறேன். ஆனா நடுவில் நடந்த சூழ்ச்சி என்ன? என் தாத்தா படிக்கலையே, என் பாட்டம் படிக்கலையே, என் பூட்டம் படிக்கலையே, அதற்கு முன்னாடி இருந்த தலைமுறை படிக்கலையே. அப்ப நடுவில் 2000 வருடங்களாக தமிழன் எப்படி அடிமையானார்? பார்ப்பனத்துடைய ஆரியத்துடைய சூழ்ச்சிக்கு நீ வீழ்த்தப்பட்ட. இன்னைக்கு இந்தி திணிப்பை மோடி எப்படி செய்து கொண்டிருக்கிறாரோ, அன்னைக்கு சமஸ்கிருத திணிப்பை இன்று அரசாட்சி செய்த மன்னர்களே நம்ம மீது திணித்தார். இந்த AK ராசனுடைய கமிட்டி அறிக்கை 165 பக்கம் ஒட்டுமொத்தமாக படித்த பிறகு வயிறு எரிது. தமிழ்நாட்டுடைய கல்வி கட்டமைப்பை, தமிழ்நாட்டுடைய மருத்துவ கனவை எப்படிலாம் கடந்த காலத்துல நீட் என்ற தேர்வினால் எப்படி கொலை செய்யப்பட்டிருக்கிறதா அந்த அறிக்கையுடைய முழு சாராம்சம். எப்படிப்பட்ட கட்டமைப்பை நாம் உள்வாங்கி இருந்தோம்? உலக மருத்துவ கவுன்சில் சொல்லுது 1000 பேருக்கு ஒரு டாக்டர். எந்த மாநிலம், எந்த நாடு 1000 பேருக்கு ஒரு டாக்டர் வச்சிருக்குதோ அது சிறந்த நாடாக, சிறந்த மாநிலமாக இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் என்ன எண்ணிக்கை உங்களுக்கு தெரியுமா? 250 பேருக்கு ஒரு டாக்டர். இந்தியாவில் வேறு எங்கும் கிடையாது. இந்தியாவில் வேறு எங்கும் கிடையாது. இந்த 250 பேருக்கு ஒரு டாக்டர் இருந்த காரணத்தால் தான் பல்வேறு உயிர்கள் போவதை நாம் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். பல்வேறு இறப்பு விகிதம், இந்தியா முழுவதும் இறப்பு விகிதம் என்பது அதிகம். ஆனால் தமிழ்நாட்டில் தாய் சேய் இறப்பு விகிதம், குழந்தைகள் இறக்கக்கூடிய விகிதம், முதியவர்கள் இறக்கக்கூடிய விகிதம் குறைவு. காரணம் என்பது மருத்துவ கட்டமைப்பு இங்க குக்கிராமத்திலிருந்து நகரத்திலிருந்து பெருநகரங்களுக்கும் சீராக நாம் அமைத்த காரணத்தால் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப இதை தாங்க உடைக்க போறாங்க. எப்படி உடைக்க போறாங்க? இது பேர் என்ன சொல்றாங்க? நேஷனல் என்ட்ரன்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், நீட். இந்த நீட் எப்போ வருது இந்தியாவில்? 2016 வருது. 16க்கு பிறகு வருது. 2016க்கு பிறகு அல்லது இந்தியாவுடைய விடுதலை 1947 பெற்ற பிறகு
இங்கு பல மருத்துவர்கள் வந்தார்களே, பல பொறியாளர்கள் வந்தார்களே, பல வழக்கறிஞர்கள் வந்தார்களே, இவங்கெல்லாம் நீட் எழுதி வந்தவர்களா? அப்ப இத்தனை ஆண்டு காலம் எனக்கு மருத்துவத்தை பார்த்தவன், இத்தனை ஆண்டு காலம் இங்கு பாலத்தை கட்டியவர்கள், இத்தனை ஆண்டு காலம் நீதிபதியாக உட்கார்ந்து எனக்கு தீர்ப்பளித்தவங்க எல்லாம் தகுதியற்றவர்களா? அப்ப தகுதி என்பதை நீ முடிவு செய்யற. அந்த நீ என்பது யார்? எனக்கானவனா? இந்த மண்ணுக்கானவனா? இந்த நிலத்துக்கானவனா? இல்ல, அதானிக்கும் அம்பானிக்கும் தனியாருக்கும் சொந்தக்காரன். இந்த தனியார் மயத்தை ஊக்குவிப்பதற்காக கல்வியை சந்தைப்படுத்துற. உலகத்தில் எந்த ஒரு நாடு கல்வியையும் மருத்துவத்தையும் தனியாருக்கு தருகிறதோ அது நாசமா போயிடும். அந்த நாடு, அந்த கட்டமைப்பு முழுவதும் தனியார் மயமாக்கப்படும். எந்த ஒரு நாடு கல்வியையும் மருத்துவத்தையும் அரசு துறையில் வைத்து இலவசமாக தருகிறதோ அந்த நாடுதான் உலகத்தில் முன்னேறி இருக்கிறது. ஆனா இந்தியா என்ன பண்ணுது? நவீன இந்தியா, டிஜிட்டல் இந்தியா. மோடி வந்த பிறகு என்ன ஆயிடுச்சு? எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிட்டோமா? எப்படி வளர்ச்சி அடைஞ்சோம்? ஆனால் இந்த இந்தியா என்ன சொல்லுகிறது உங்களை பார்த்து? தகுதிப்படுத்தல். என் பிள்ளையோடைய கனவை படித்து மருத்துவராகவோ ஏதோ ஒரு படித்து உயர்ந்த வேலைக்கு போக தகுதின்னு கேட்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை மக்களாகிய நாங்கள் உங்களை பார்த்து எங்களை ஆளக்கூடிய தகுதி இருக்கான்னு கேட்க முடியுமா? அப்படி இந்த மக்கள் உங்களை பார்த்து கேட்டாங்கன்னா ஒரு பையனுக்கு தகுதி இருக்கா நாடாளுமன்றத்தில் உட்கார? ஓட்டுக்கு காசு கொடுக்காம வெற்றி போய் உட்கார்ந்து இருக்க? உட்கார்ந்து இருக்கிறவர்கள் யோக்கியவார்களா? கிடையாது. அப்ப தகுதி என்பது எது? நீ தகுதி என்று ஒன்றை வைத்திருந்தால் எங்களுக்கு காமராசர் ஐயான்னு ஒருத்தர் கிடைச்சிருப்பாரா? எங்களுக்கு ஐயா கக்கன் கிடைத்திருப்பாரா? சமகாலத்தில் என் கண் முன்னாடி வாழக்கூடிய ஐயா நல்லக்கண் அவர்கள் கிடைத்திருப்பாங்களா? தகுதி என்றது என்னடா? மக்களுக்காக உழைப்பதும் நேர்மையாக இருப்பதுதான் தகுதி, வேற எதுவும் தகுதி கிடையாது. நீ ஒரு கொஸ்டினை கொடுத்து அதுக்கு எங்களை டப்பாவை ஏதோ 4 டப்பாவை கொடுத்து டிக்கு போடுறது அறிவுத்தன்மையா? ஒரு 5 ஆண்டு படிக்கக்கூடிய மருத்துவத்தை ஒரு 4 ஆண்டு காலம் படிக்கக்கூடிய பொறியியலை ஒரு கேள்வி கேட்பியா? 4 டப்பா கொடுப்பியா? நான் டிக்கு போட்டா நான் அறிவாளியா? அப்ப இத்தனை நாள் வரைக்கும் 12வது இங்க படிச்சவனா அறிவற்றவனா? அப்ப எங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் லேகியம் வைக்கிறவங்களா? கிருஷ்ணசாமி போலி டாக்டரா? சொல்லு, பேசுவோம். இன்னைக்கு மத்திய அமைச்சராக ஒரு மருத்துவர் உட்கார்ந்து இருக்கிறிய, அவங்களா யார்? போலி டாக்டரா? அப்போ இல்லங்க, அப்பெல்லாம் வேறங்க, இப்பெல்லாம் வேறங்க. அப்ப அந்த அப்போன்றது என்ன, இப்போன்றது என்னன்னா, அன்பானவர்களே, இந்தியாவில் RSS தொடங்கி தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் தொடங்கி இரண்டும் 100 ஆண்டுகளை தொடப்போகிறது. RSS சித்தாந்தம் என்ன? பார்ப்பனிய சித்தாந்தம், ஆரிய சித்தாந்தம். அந்த பார்ப்பனிய ஆரிய சித்தாந்தம் என்ன சொல்லுது? சூத்திரம் படிக்க கூடாது, மேம்பட்டவர்களும் உயர் சாதிக்காரங்களை மட்டும்தான் படிக்கணும், சூத்திர பயலுக படிக்க கூடாது. தமிழ்நாட்டில் என்னன்னா, சூத்திரனா அது தலித்துகள் தானே, சூத்திரனா அது பழங்குடியினர் தானே, சூத்திரனா அது ஒடுக்கப்பட்டது தானே. அடப்பாவீங்களா, சூத்திரனா இங்க இருக்கிற வன்னியரு, தேவரு, நாடாரு, கோணாரு, முக்குளத்தோரு, பிள்ளைமாறு, நாடாரு, நாய்க்கரு எல்லாரும் தான். ஆனா இதுல என்ன ஆண்ட ஜாதி பெருமை உனக்கு? மீசைய முறுக்கிட்டு முதல்ல வெட்டாத. உனக்கு உரிமையை ஒருத்தன் தடமாற்றான், அதுக்கு போராட வரணும், எந்த வியாக்கியாதனும் வரதில்லை. உன் பிள்ளைக்கும் சேர்த்துதான் போராடிக்கிட்டு இருக்க. ஆனா எந்த பிள்ளைக்கு தெரியுமா? நான் சொன்னேன்ல, இத்தனை சாதிகள், அதில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்காக முற்போக்கான அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட, பெரியாரை ஏற்றுக்கொண்ட, மார்க்ஸை ஏற்றுக்கொண்ட இயக்கங்கள் நாங்க தான் போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த பிள்ளைங்களாம் இன்னைக்கு என்ன பண்றோம்? வாங்க கயிறை கட்டிட்டு சாதி கொடியை வச்சுக்கிட்டு வாங்க பேரணி போவோம், வாங்க வன்முறை நடத்துவோம். அன்பார்ந்தவர்களே, கல்வியை மறுக்கக்கூடிய இந்த ஆரிய கூட்டம்,
கல்வியை மறுக்கக்கூடிய இந்த பார்ப்பனிய கூட்டத்திலிருந்து, இந்த சாதி சங்கங்களிலிருந்து மாணவர்கள், இளைஞர்கள் வெளியேற வேண்டும். அதுதான் உங்களுக்கான தீர்வு. சாதி சங்கங்கள் என்பது உங்களுக்கான இடம் அல்ல. எங்கள் இயக்கம், எங்களை போன்ற முற்போக்கு இயக்கம் தான் உங்களுக்கான இடம். இந்த முற்போக்கு இயக்கங்கள் தான் உன் வாழ்க்கையை மேம்படுத்துவது மட்டுமல்ல, உன் உரிமையும் பெற்றுத்தரக்கூடிய கூறுகளாக இருக்கு. AK ராசனுடைய கமிட்டி அறிக்கையில் மருத்துவத்துறை தொடர்பாக மட்டும் பேசிக் கொண்டிருக்கிறோம் கிடையாது. இந்த பார்ப்பனைத்துறை கூறு முன்பெல்லாம் உங்க ஊர்ல எங்க இடத்தெல்லாம் சொல்லுவாங்க. பார்ப்பாம் படிக்கும் போது, பூணூல் போட்டவர்கள் படிக்கும் போது, ஒரு பிள்ளை அவர்கள் சொல்ற வேதத்தை காது கொடுத்து கேட்டுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஈயத்தை காய்ச்சி ஊத்தணும். இருக்குதா இல்லையா? அவங்க படிக்கிற படிப்ப நீ வாயிலிருந்து ஒப்பிச்சனா என்ன பண்ணணும்? நாக்க வெட்டணும். இதுதானே அந்த மண்ணுல இருந்துச்சு. அதுக்கு பிறகுதானே நீ நோட்டு புத்தகத்தையும், இன்னைக்கு படிப்புக்காக உரிமையோ, இன்னைக்கு கல்லூரிக்கு போயிட்டு வேலை வாய்ப்புல உட்கார்ந்துகிட்டு இருக்க. பழசெல்லாம் மறந்துருவியா? அப்ப இந்த பார்ப்பனியம் என்ன பண்ணுது? 2014 1999 அடல் பிகாரி வாஜ்பாய் இருந்த போது அதீத பெரும்பான்மை பாரதிய ஜனதா கட்சி கிடையாது. 2014 ஆட்சி பெறும்போது பெரும்பான்மை இருந்தது. ஆனால் 2019 அசுர பேய் தன்மையோட உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த அசுர பேய் தன்மையோட உட்காரும் போது அவன் அப்பனான ஆரிய RSS சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்துவதா விருப்பப்படுவாங்க. அந்த நடைமுறைப்படுத்துவதா சூத்திர பயலா நீங்களாம் படிக்காதீங்க. அத ஒரு நாட்டுடைய பிரதமர், இன்னைக்கு யூடியூப்லாம் வந்துருச்சு, கையில நீங்க போன்லாம் வச்சிருக்கீங்க. அப்ப ஒரு நாட்டுடைய பிரதமர், ஒரு நாட்டுடைய ஆளுகின்ற கட்சி நேரடியாக சொல்ல முடியாத காரணத்தால் மறைமுகமாக உங்கள் மீது, உங்களை மீண்டும் குலக்கல்வி திட்டத்தில் உட்கார வைத்து, மீண்டும் தொழிலாளி பிள்ளை தொழிலாளியா இருக்கணும், செருப்பு தைக்கிறோம் பையன் செருப்பு தைக்கணும், விவசாயி கூலி இருந்த பையன் விவசாயி கூலி தான் வரும். ஏன் செருப்பு தைக்கிற பையன் என்ஜினியர் ஆகக்கூடாதா? மூட்டை தூக்குற பையன் மருத்துவர் ஆகக்கூடாதா? அதுதானே சமூக நீதி, அதுதானே சமத்துவம். அதற்காக தான் இந்த மோடி அரசாங்கம், இந்த பார்ப்பனிய கட்டமைப்பு புதிய கல்விக் கொள்கைன்னு ஒண்ணு கொண்டாடுறாங்க. அந்த புதிய கல்விக் கொள்கையில என்ன சொல்றாங்க? 3ஆம் வகுப்புக்கு, 5ஆம் வகுப்புக்கு, 8ஆம் வகுப்புக்கு பொது தேர்வா. எது? 3ஆம் வகுப்புல எனக்கு பென்சிலே பிடிக்க தெரியாதா? அரசு பள்ளிக்கூடத்துல 5ஆம் வகுப்பு மேலதான் தேர்வே எங்களுக்கு அப்பெல்லாம் வைப்பாங்க. 3ஆவதுக்கும் 5ஆவதுக்கும் 8ஆவதுக்கும் பொது தேர்வு. அந்த 3ஆவது படிக்கக்கூடிய குழந்தையோட வயது என்ன? 6 வயசு இருக்குமா? 7 வயசு இருக்குமா? 7 வயசுல பொது தேர்வு எப்படி வைப்ப? 18 வயசு ஆனாலே ஒழுங்கா ஓட்டு போட தெரியல எங்களுக்கு. 7 வயசு 8 வயசுல தேர்வு வச்சு 3ஆவதுல நீ ஃபெயிலு. எது? குழந்தை மனசுல பாருங்களேன், 3ஆவதுல ஃபெயிலா, 5ஆவதுல ஃபெயிலா, 8ஆவது ஃபெயில். ஏன்னா நீ அதுக்கு மேல நான் தகுதியற்றவன் உங்களை நீங்களே நினைச்சுப்பீங்க. அரசு கட்டமைப்பு என்ன பண்ணுதுன்னா, நீ தகுதியற்றவனு அவன் ஒரு அறிக்கை போட்டு சட்டத்தை போட்டு உனக்கா ஏத்துறான். அப்ப என்ன பண்ணுவீங்க? நம்மளுக்கு கல்வி வராது போல, என் தாத்தா போல பாட்டி போல நானும் கொத்தனார் வேலைக்கு, மேஸ்திரி வேலைக்கு, பெயிண்டர் வேலைக்கு தான் போனும் போல. அதனால என்ன பண்ணுவீங்க? படிப்பதை விட்டு கூலி தொழிலாளர்களாக மாறுவீங்க. அப்ப அந்த படிப்பதை விட்டு விட்டா அதை நிரப்புவது யாரு? உயர் சாதிக்காரர்கள், பிற ஜாதியில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள், பார்ப்பனர்கள். இந்தியாவுடைய கட்டமைப்பை உருவாக்கும் போது டாக்டர் அம்பேத்கரும் பெரியாரும் சொல்கிறார், ஏழை எளிய மக்கள், நீ எந்த மதமாக இருந்து போ, எந்த சாதியாக இருந்துட்டு போ, இந்த ஏழை எளிய மக்கள் என்று முன்னேற்றத்திற்கு முன்னேறி வருகிறார்களோ அதுதான் சமூக நீதி, அதுதான் சமத்துவம் சொல்றாங்க. அதைதான் இத்தனை ஆண்டு காலம் நடைமுறையில் இருந்தது. இன்னைக்கு அதீத பெரும்பான்மை கொண்டு மோடி அரசாங்கம் நீட்டின் மூலம் அது தடுக்கிறது. அப்ப இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டுல, இந்தியாவுல நுழைவுத் தேர்வே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பார்ந்த தோழர்களே, 1972 முதல் முறையாக அன்னைக்கு திமுகவுடைய அமைச்சரவை இருந்தது. நெடுஞ்செழியன் அவர்கள் அன்று அமைச்சர். அவர்தான் கல்வியை தகுதிப்படுத்தணும்,
அதனால நுழைவுத் தேர்வு ஒன்று வையுங்கள்னு 1972 சொன்னார். உடனே கழகக்காரர் ஒருத்தர் இருக்கார் தமிழ்நாட்டுல, தெரியுமா? தாடி வச்சுக்கிட்டு மூத்திரச்சட்டியோட உங்களுக்கு எல்லாம் பேசினாரு. தந்தை பெரியார் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். நுழைவுத் தேர்வு என்பது போலியானது, அது ஒருவனை தகுதிப்படுத்தாதுன்னு 72 அறிக்கை கொடுக்கிறார் தந்தை பெரியார். இன்னைக்கு நீட்டுக்கான போராட்டத்தையும் அவர்தான் 72 துவக்கி வைத்திருக்கிறார். பிறகு 82 எம்ஜிஆருடைய ஆட்சி வந்த போது அல்ல நலவாழ்வுத்துறை அமைச்சர், அவர் ஒரு பார்ப்பனர், அவர் என்ன பண்றாரு பாருங்க, பின்புற வழியாக தகுதி தேர்வை நாங்கள் வைக்க போறோம், நுழைவுத் தேர்வு. அப்ப இங்க இருக்கக்கூடிய திராவிடர் கழகம் பெரியாரிஸ்டுகள் எல்லாம் போராடுறாங்க. போராடின பிறகு இல்ல நுழைவுத் தேர்வு இல்லைன்னு எம்ஜிஆர் வாபஸ் வாங்குறாரு. ஆனால் பிற்காலத்தில் 1984 அது சட்டமாக ஆக்கினார். அன்றிலிருந்து 2006 வரை நுழைவுத் தேர்வு தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அந்த நுழைவுத் தேர்வுனா 12வதுல நீங்க குரூப் பிரிச்சு போவீங்க. மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எடுக்கிற ஒரு குரூப், இன்னொன்னு பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எடுக்கிற குரூப், இன்னொன்னு காமர்ஸ், பிசினஸ், மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கக்கூடிய குரூப். அப்ப என்ஜினியரும் மருத்துவரும் எப்படி ஆனீங்கன்னா, மேக்ஸ்ல இருந்து 100 மார்க்கு எடுப்பாங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரில இருந்து 50 மார்க் எடுப்பாங்க. 200 மார்க் வச்சு பிற்காலத்துல வந்தது. ஆனால் இந்த 84 இருந்து 2006 வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தேர்வு மட்டும் இல்லாமல் நுழைவுத் தேர்வுன்னு ஒண்ணு இருந்துச்சு. நான் 2006 12வது முடித்தவன். நான் தான் கடைசி அந்த தேர்வு எழுதுறேன், எங்க பேட்ச் தான். 2006 நாங்க 12வது முடிக்கும் போது நுழைவுத் தேர்வு இல்லைன்ட்டாங்க. நாங்களா ஓஹோ மகிழ்ச்சி, எப்பா 12வது மட்டும் ஒழுங்கா பாஸ் ஆகிட்டா போதும், நம்ம எல்லாம் இன்ஜினியர் ஆயிடலாம், டாக்டர் ஆயிடலாம் அப்படின்னு கனவு சொன்னாங்க. திடீர்னு பார்த்தா இல்ல, நுழைவுத் தேர்வு வேண்டும். யார் சொல்றது? உயர் நீதிமன்றம் தீர்ப்பு. எங்கடா போவேன் நேரத்துக்கு, நம்மளுக்கு வேற ஒன்றும் தெரியாது, இதை தானே படிச்சிருக்கும் போது மீண்டும் அதை போய் எழுதுறோம். அப்ப 200 மார்க் மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, 100 மார்க் நுழைவுத் தேர்வு, 300க்கு எங்களுக்கு வச்சாங்க மார்க். அதுல இருந்து தான் வந்துச்சு. 2006 உயர் நீதிமன்றத்துல 2005 ஜெயலலிதா அம்மையார் இங்க இருக்கும் பொழுது நுழைவுத் தேர்வை ரத்து செய்தார்கள். உடனடியா யாரோ ஒருத்தன், பேர் தெரியல, உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டனால அந்த நீதிபதி என்ன பண்ணிடுறாரு, கரெக்ட் தான், சரிதான், நுழைவுத் தேர்வு தான் இங்க தகுதிப்படுத்தும், இவங்கெல்லாம் மேம்படுத்தணும் என்று நுழைவுத் தேர்வு கட்டாயமாக்குறார். ஆட்சி மாறுகிறது 2006 பிறகு. அந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இன்று ஏகே ராசன் கமிட்டி அறிக்கை எப்படி ஒரு குழு அமைத்து ஒரு அறிக்கையை கொடுத்தாங்களோ, 2006 புதிதாக வந்த ஆட்சியாளர்கள் ஒரு குழுவை அமைத்தார்கள். அந்த குழு இங்க இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாம் போச்சு, பள்ளிக்கூடங்கள் எல்லாம் போய் பார்த்தாங்க. போய் பார்த்து ஒரு ஆய்வு அறிக்கையை கொடுத்தாங்க. அந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, அன்னைக்கு 2004 இருந்து 2005 வரை 12ஆம் வகுப்பை படித்தவர்கள் மொத்தம் 5 லட்சம் பேர். அந்த 5 லட்சம் பேர்ல 2.5 லட்சம் பேரு இங்க இருக்கக்கூடிய தமிழ் வழியில அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க. அன்றைக்கு மருத்துவருடைய சீட்டாக தமிழ்நாட்டில் இருந்தது கிட்டத்தட்ட 2000 சொச்சம் சீட்டு, 1195. அந்த 1195ல வெறும் 187 மாணவர்கள் தான் தமிழ் வழியிலிருந்து மருத்துவர் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு அறிக்கையை ஆவணப்படுத்தி அரசாங்கம் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த காரணத்தால் தான் 2007 நுழைவுத் தேர்வு இந்த மண்ணில் ரத்தானது. அப்ப 2007 இருந்து 2016 வரைக்கும் யாராவது படித்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு 12வதுல இருந்து முடித்த பிறகுதான் அந்த மதிப்பெண் வச்சுதான் பொறியாளரோ மருத்துவராகவோ இங்க இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லயோ லாயர்ஸாவோ ஆனீங்க. ஆனா 2016 என்ன ஆகுது? நீட்டை கொண்டாடுறோம். இந்த நீட்டை கொண்டாந்துட்டு உங்களெல்லாம் தகுதிப்படுத்துறோம். உயிர் காக்கக்கூடிய விடயம் அல்லவா? அப்ப தகுதியானவர்கள் போன முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டுன்ற ஒரு தேர்வை கொண்டு வருவாங்க. அந்த தேர்வு எந்த முறையில இருக்கும்? சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் அந்த தேர்வு நடக்கும். சிபிஎஸ்இனா என்ன? இங்க இருக்கக்கூடிய மத்திய சர்க்கார்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் ரயில்வே துறை, தொலைத்தொடர்பு துறை, போஸ்ட்மேன் துறை, ஏர்போர்ட் துறை, இதெல்லாம் இன்னைக்கு தனியார் மையத்துக்கு மோடி வித்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அன்னைக்கு
ஒவ்வொரு ஆண்டும் இந்த மத்திய துறையில் வேலை செய்யறவங்கள ஒவ்வொரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டே இருப்பாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு முறை, 5 வருஷத்துக்கு ஒரு முறை. அப்போ அந்த பெற்றோர்கள்ல யாரோ ஒருத்தர் போகும்போது பிள்ளைகளும் கூட போக வேண்டிய தேவை இருந்துச்சு. அப்ப இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு மாநிலத்துல போகும்போது ஒவ்வொரு விடயமாக பள்ளியை படிக்க முடியல, கல்வியை படிக்க முடியலன்னு சிபிஎஸ்இன்னு ஒரு பாடத்தை மத்திய சர்க்காரில் வேலை செய்யும் நபருக்காக கொண்டு வரப்பட்டது. ஆனா நீங்க நம்ம ஆளுங்கிட்டே போங்களேன், எது சிறந்த பாடத்திட்டம்? சிபிஎஸ்இன்னு சொல்லுவாங்க, கூச்சமே இல்லாம. அப்துல் கலாம் சிபிஎஸ்இல படிச்சுட்டு வந்தாரா? இன்னைக்கு விஞ்ஞானி ராக்கெட் விடுறாரு, அவர் சிபிஎஸ்இல படிச்சுட்டு வந்தாரா? எல்லாம் தமிழ் வழியில் படித்து வந்த ஆய்வாளர்கள், அறிஞர்கள், மேதைகள். உலகத்துல என்ன சொல்றாங்க? நோபல் பரிசு பல பேர் வாங்கி இருக்கிறாங்க. ஆனால் பெருவாரியாக நோபல் பரிசு யார் தெரியுமா வாங்குவா? ஜெர்மனிக்காரங்களும் பிரெஞ்சுக்காரங்களும் வாங்குவாங்க. ஏன் தெரியுமா? அவர்கிட்ட போய் கேள்வி கேட்கிறாங்க பத்திரிகையாளர்கள். அதற்கு காரணம் அவர் சொன்னது, தத்தம் என் தாய்மொழியிலே நான் படிக்கிறேன், தத்தம் என் தாய்மொழியிலே நான் யோசிக்கிறேன், அதனால்தான் சிறந்து என்னால் யோசிக்க முடியுது, எழுத முடியுது, பேச முடியுதுன்றார். இங்க என்னது அறகுறை? தமிழும் முழுசா யாருக்கும் தெரியல, இங்கிலீஷும் முழுசா யாருக்கும் தெரியல, உன்னுடைய பூர்வீகத்தும் உனக்கு தெரியல, வரலாறும் தெரியல. ஆனா நான் தமிழன் மார்த்தட்டிக்கிறேன். ஆனா வீட்டுக்குள்ள போய் சாதின்னு பேசுறேன், வீட்டுக்குள்ள உள்ளரங்கத்துக்குள்ள போய் மதம் பேசுறேன், வீட்டுக்குள்ள குப்பைகளை தான் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஒழிய சமூக நீதியை யாரும் பேசவில்லை. அப்ப இந்த தகுதிப்படுத்துதல் என்பது இன்னைக்கு நீட் நடக்குது இல்ல, 4 ஆண்டுகளாக நீட் நடக்குது இல்ல. ஒரு அரசு என்ன செய்யணும்? ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது முக்கியம் அல்ல, அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு இது பாதகம் செய்யுதா, சாதகமாக இருக்குதா, அல்லது எதிர்வினையா இருக்குன்னா ஒரு ஆய்வு செய்ய வேண்டுமா இல்லையா? நீ கொரோனா ஊசி போடுறாங்க, கோவிஷீல்டு, வேற என்ன கோவேக்சின், அதற்கு முன்னாடி ஆய்வு செய்யறாங்களா இல்லையா? குரங்கு கிட்ட, மனுஷன் கிட்ட இது போட்டா இவனுக்கு எதனா பாதிப்பு வருமா, உயிர் இருக்கா, உயிர் போதா, ஆய்வு பண்ணி தானே வெளில விடணும். சரி, அது மருத்துவம், ஊசி. அப்ப ஒரு கல்வி நடைமுறையை வெளிப்படுத்திய பிறகு இந்த 4 ஆண்டுகளில் நீட் தேர்வின் மூலம் எத்தனை ஏழை எளிய மாணவர்கள் பாதிக்கப்பட்டாங்க, அவங்கவுங்க மொழியில பாடத்திட்டத்தின் கீழ் படித்த மாணவர்கள் எப்படி பாதிப்பு உள்ளாக்குனாங்க, மத்திய சர்க்காருக்கு எதனா அறிக்கை இருக்கா? இந்தியாவிலே அன்பார்ந்த தோழர்களே, இன்னைக்கு பெரியார் கண்ட கனவு, லட்சியமாக அவர் கண்ட கனவு ஒன்று நிறைவேறி இருக்கிறது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம். அந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு ஒரு குழு பரிந்துரை செய்ததில்ல, அந்த குழுக்கு தலைவர் யார் தெரியுமா? இதே ஏ.கே. ராசன் தான். அதே குழுவை பரிந்துரை செய்த அதே ஏ.கே. ராசன் தான் நீட் வேண்டாம் என்ற பரிந்துரையும் இப்பொழுது செய்திருக்கிறார். இந்த அறிக்கை எல்லாரும் வாசிக்க வேண்டியது. இந்த அறிக்கை எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டுல வச்சிருக்கணும், அப்பதான் உண்மை தெரியும். அப்ப இந்த கட்டமைப்புல என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு நீட்டில் வெற்றி பெற்றவர்கள் 50% பேர் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் மூலம் வந்தவர்கள். ஆனா நீட்டுக்கு அப்ளை பண்ணவங்கள வெறும் 5% மட்டும்தான் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் வந்தவர்கள். கடந்த வாரம் ஒரு நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது, இங்க கோச்சிங்கே சரியில்லை மச்சான் அப்படின்னா. அப்படியா மச்சான், வா உட்காரு பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் பேசுவோம்ல. பேசும்பொழுது மாநில திட்டத்தின் பாடத்தின் கீழே படிக்கிறவங்களா மக்க படிச்சு பண்றாங்க, வெறும் மக்க படிச்சு பாஸ் எழுதுறாங்க. அப்படியா, சரி. அத சொன்னது என் நண்பன். ஆனா விவாத நிகழ்ச்சியெல்லாம் உட்கார்ந்து பாத்தீங்கன்னா அந்த பார்ப்பனர்கள்லாம் சொல்லுவாங்க, பாத்துறீங்களா, சுமன் சி ராமன் சொல்லிட்டு ஒரு அறிவாளி இருக்கிறார், மிகுந்த அறிவாளி. அவர்லாம் இந்த பாஜகலாம் உட்கார்ந்து இருப்பானுங்க. மாநில பாடத்திட்டம் மக்கப்புங்க, மக்கப் மூலம் இவங்க டாக்டர் ஆயிடுறாங்க, மக்கப் மூலம் என்ஜினியர் ஆகிறாங்க. உலகத்திலே மனப்பாடம் பண்ணி அதுக்கு ஒரு தொழிலை கண்டுபிடிச்சு அதுக்கு வருவாயிற்ற ஒரே மணியாற்ற கும்பல் நீங்க தான்டா. நாங்க எங்கடா மக்க படிச்சோம்? படிச்சு இரவு பகலா வீட்டுல வறுமை, குடிசையில இருக்கிறோம், விளக்கு இருக்காது, ஸ்ட்ரீட் லைட்ட போய் உட்கார்ந்து படிப்போம், கும்பலா உட்கார்ந்து கூட்டா படிப்போம்,
காலையில எங்க அம்மா பெருக்குதோ இல்லையோ டீ போட்டு கொடுக்கும், காஃபி போட்டு கொடுக்கும். எதுக்கு தெரியுமா? நாம் பட்ட கஷ்டத்தை நீ பண்ணாத, நான் பட்ட கடினத்தை நீ உணராத, நீ படிச்சு முன்னேறாசா. அதுக்காக கூலி தொழில் இருந்தாலும் சரி, செருப்பு தைக்கிறதா இருந்தாலும் சரி, நான் போறேன்னு சொல்லி வளர்த்த சமூகத்துல இருந்து வந்தவன்டா. ஆனா நீ அசால்ட்டா என்ன சொல்ற? மக படிக்கிற. மக படிச்சவ நீ. நாங்கள் படித்தோம், நாங்கள் படித்து முன்னேறி வந்திருக்கோம். நாமக்கல்ல சொல்லுவாங்க, நாமக்கல் ஸ்கூல்ல கோழி பண்ணைகள் மாதிரி உருவாகுது. இன்னைக்கு நீட்ல தமிழ்நாட்டுல 400 கோச்சிங் சென்டர் இருக்கு. அந்த 400 கோச்சிங் சென்டருடைய வருவாய் எவ்வளவு தெரியுமா? 5750 கோடி ரூபாய். 5750 கோடி ரூபாய். தமிழ்நாட்டுடைய திமுக அரசாங்கத்துடைய உயர்கல்விக்கான நிதி 2021 இருந்து 22 எவ்வளவு தெரியுமா? 5350 கோடி. ஒரு அரசோடைய நிதி உயர்கல்விக்கு 5350 கோடி. ஆனா நீட்டோடைய கோச்சிங் சென்டர் 400 கோச்சிங் சென்டர் இருக்கு. அதோடைய வருவாய் 5750 கோடினா நீட் என்பது சந்தை. இன்னைக்கு மாணவர்களையும் இன்னைக்கு கல்வியையும் சந்தைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்தையில எவனுக்கு பணம் இருக்கோ படி, பணம் இல்லையா போய் ஆடு மாடமை, ஆடு மாடமை. கோச்சிங் சென்டர் சொல்றேன், 400 கோச்சிங் சென்டர் இருக்குதுன்னு வாய்க்கடிய பேசக்கூடிய நண்பர்களே, சிபிஎஸ்இ பாடத்திட்டம் தான் சிறந்தது அப்படின்னு. இலை சிபிஎஸ்இ பாடத்திட்டம் படிச்சிருந்தா முதல்ல நீட்ல போய் சேர்றான் கோச்சிங் சென்டர்ல. அப்ப அந்த பாடத்திட்டம் யோக்கியமானதா? அப்ப அந்த பாடத்திட்டம் தான் உங்களுக்கு அறிவை செலுத்தக்கூடியதா? கிடையாது. முதல்ல ஓடுறவன் தான் கோச்சிங் சென்டருக்கு. எனக்கு காசு யார் வச்சிருக்கா? ஒரு ஆய்வறிக்கை, நேஷனல் சாம்பிள் சர்வே ஆபீஸ், அது ஒரு ஆய்வறிக்கை வெளியிடுகிறது. அந்த ஆய்வறிக்கை என்ன வெளியிடுகிறது என்றால், இந்தியாவில் உள்ள 130 கோடி பேரில் ஆண்டுக்கு 7 கோடி பேர் நீட் கோச்சிங்க்கு போறாங்க. 7 கோடி பேர் நீட் கோச்சிங்க்கும் ஜேஇஇ அந்த கோச்சிங்க்கும் போறாங்க அப்படின்னு சொல்லுது. தமிழ்நாட்டுல நான் உங்களுக்கு முன்னாடி பேசினது போல 12வது முடிக்கக்கூடிய பிள்ளைகள் எத்தனை? 7 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. இந்தியாவுல எத்தனை மாநிலங்கள் இருக்குது? ஏன்னா இந்தியா பத்தி நான் எப்பவுமே கண்டுக்க மாட்டேன். அத்தனை மாநிலங்கள் இருக்கும் போல, ஆனா 7 கோடி பேர் எப்படி நீட் கோச்சிங் போறான்? அதில் எல்லாமே 12வது படித்த பிள்ளைகள் அல்ல. மாத்திரமல்ல, 6ஆம் வகுப்புல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஜூனியர் நீட்னு ஒண்ணு இருக்கு. 6ஆவதுல இருந்து 8வது வரை, 8ஆவதுல இருந்து 12வது வரைக்கும் நீட் ட்ரைனிங். அதுலதான் 7 கோடி பேர் வராங்க. இங்க பாருங்களேன் விருப்பத்தை. அப்ப 6ஆவதுல இருந்து 8ஆவதுல இருந்து அந்த குழந்தை எதை தேர்வு செய்ய வேண்டும் என்று பெற்றோர் ஒரு வரையறை வச்சிடறான். அந்த குழந்தைக்கு விருப்பம் இருக்கிறதா, விருப்பம் இல்லையா, அதெல்லாம் தேவை கிடையாது. நீ ஆனா டாக்டர் தான் ஆகணும், ஏன்னா அதுதான்டா வசந்த படிப்பு. உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன். தமிழ்நாட்டில் நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகுதான், 1924 பிறகுதான், அதற்கு முன்பு வரை நீங்கள் மருத்துவம் படிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு சமஸ்கிருதம் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகுதான், 1924 பிறகுதான் சமஸ்கிருதத்தை தூக்கி குப்பையில போட்டு தமிழ் தெரிந்தால் போதும் நீ மருத்துவராகலாம் என்ற சட்டம் இங்க வந்துச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் வசந்த ஜாதி இருக்கக்கூடிய மருத்துவர்கள் உன்னை தொட்டு கூட மருத்துவம் பார்க்க மாட்டான். எங்க ஆளுங்க இடஒதுக்கீடுக்குள்ள பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பழங்குடியினர், ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து பெண்கள் இருந்து உள்ள போன பிறகுதான்டா உன்னையும் சேர்த்து தொட்டு மருத்துவம் பார்த்தாங்க. தொடுதல் எவ்வளவு பெரிய ஒரு முக்கியம் தெரியுமா? அரவணைப்பு முக்கியம், தொடுதல். ஒரு நோயாளியா நான் போறேன்னா ஒரு டாக்டர் என்னை தொட்டு நம்பிக்கை ஒண்ணும் இல்லப்பா முதுக தட்டுவாங்க, கையை தொட்டு நல்லா போங்க அப்படின்வாங்க. ஆனா நோய் இருக்குதுன்னு எனக்கும் தெரியும், டாக்டருக்கும் தெரியும். ஆனா அந்த நம்பிக்கை தொடுவது மூலம், அரவணைப்பு மூலம் தான் ஏற்படுத்தணும். அது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் ஏற்படுத்தல, அது சமூகத்தில் இருந்த இதர வகுப்பினர் என்று மருத்துவர் ஆனார்களோ அன்றுதான் அதை ஏற்படுத்தினார்.
ஆக இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பில் நாம் இருந்தோம். இந்த கட்டமைப்பை சிதைப்பதற்கான வேலைகள் தான் இங்க நடந்து கொண்டிருக்கு. இந்த நீட்ல கோச்சிங் சென்டர்ல ஒரு ஆண்டுக்கு 4 லட்சம் ரூபாய் நீங்க செலவு பண்ணணும், அல்லது குறைந்தபட்சம் 1.5 லட்சம் நீங்க செலவு பண்ணணும். நான் ஏற்கனவே அந்த அறிக்கை சொன்னல, நேஷனல் சாம்பிள் சர்வே ஆபீஸ், அது சொல்லக்கூடிய கூற்று, இந்தியாவில் ஒரு குடும்பம் 12% கோச்சிங் சென்டருக்கு ஒதுக்கி வைக்கிறாங்க. 12% தன்னுடைய ஆண்டு வருமானத்தில். 12% கல்வியை பெறுவதற்கல்ல, மருத்துவ கட்டமைப்பு இல்ல, குடும்ப சேமிப்புக்கு இல்ல, தங்கச்சி கல்யாணம், அண்ணனுக்கு கல்யாணம் ஆகணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், அதுக்கு இல்ல. 12% கோச்சிங் கிளாஸுக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு 4 லட்சம் ரூபாய் செலவு பண்றாங்கல்ல. அப்ப அந்த 12% இங்கெல்லாம் மேக்ஸ் படிச்சவங்க இருப்பீங்க, கூட்டி கழிச்சு பாரு கணக்கு. அப்படின்னா ஆண்டுக்கு நீங்க 44 லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்ட வேண்டும். 44 லட்சம் ரூபாய் நீங்க வருமானம் ஈட்டினாதான் அந்த ஆய்வறிக்கை 12% சொல்ல 4 லட்சம் கட்டணும்னு, அப்பதான் நீங்க கட்ட முடியும். அது அம்மா அப்பாவுடைய பணமாக இருக்கலாம், அல்லது ஒருவருடைய பணமாக இருக்கலாம். கிராமத்தில், இங்க இருக்கக்கூடிய கிராமத்தில் 1.5 லட்சம் ரூபாய் ஃபீஸ் நீட்டுக்கு. அப்படின்னா ஒரு குடும்பம் ஆண்டு வருமானம் எவ்வளவு தெரியுமா இருக்கணும்? 14 இருந்து 15 லட்சம் ரூபாய் இருக்கும். 14 இருந்து 15 லட்சம் ரூபாய் இருந்தாதான் ஆண்டுக்கு, ஓராண்டுக்கு இந்த அறிக்கை சொல்லுவது படியாக 12% நீங்கள் ஒதுக்கி வைத்தீர்கள் என்றால் 1.5 லட்சத்தை நீங்க கட்ட முடியும். மோடியோடைய புதிய பொருளாதார கொள்கை, கருப்பு பண ஒழிப்புன்னு ஒரு நாடகம். எங்க நிதியெல்லாம் திருடிட்டு ஜிஎஸ்டி நாங்க போய் வச்சுட்ட, வேளாண் சட்ட மசோதா, உணவு விவசாயிகளை அழித்தொழிக்கிற வேளாண் சட்ட மசோதாவை நிறைவேற்றிட்ட, நீட்டை கொண்டு வர, போட மூடுற, எல்லாம் பொதுத்துறை நிறுவனங்கள், பிஎஸ்என்எல், போஸ்ட் ஆபீஸ், ஏர்போர்ட், ரயில்வேஸ் எல்லாத்தையும் அதானிக்கும் அம்பானிக்கும் வித்துட்ட, எங்களுக்கு எல்லாரையும் முழுநேர ஊழியர்களாக இருந்த எங்களை கான்ட்ராக்ட் லேபர் சிஸ்டத்தை கொண்டு போய் என்ன உட்கார வச்சுட்டு, என்னைக்கு வேணா என்ன வேலை வாய்ப்புல இருந்து எடுக்கலாம். அப்ப இந்த இடத்தில் 44 லட்சம் ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? ஆண்டு வருமானம் 12 லட்சம் ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? இன்னைக்கு பொறியாளர்கள் முடித்து கிட்டத்தட்ட 2-3 லட்சம் பேர் இந்த நாட்டில் வேலை இல்லாம இருக்கிறான். தமிழ்நாட்டில் மட்டும் ஒட்டுமொத்தமாக 1 கோடி இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. வேலை இல்லாம பணம் வராது, பணம் இல்லாம வாழ்க்கை கட்டமைப்புக்குள்ள நாங்க எப்படி போவோம்? குடும்பத்தை நடத்த முடியுமா? சண்டை தான் வரும். குழந்தையை பெத்துக்க முடியுமா? எவன் சொன்னான்னு தெரியல. நாம் இருவர் நமக்கு இருவர்னா, அடுத்து நாம் இருவர் நமக்கு ஒருவர்னா, இப்ப நாம் இருவர் இருப்போம், அம்மா பார்த்துப்போம். பணம் இல்ல, பணம் இல்ல. தோழர் பேசும்போது சொன்னார், கடந்த 2 ஆண்டுகளில் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய எண்ணிக்கை கூடியிருக்கிறது. இது மகிழ்ச்சி செய்தியாக இருந்தாலும் நீங்க இன்னொரு புறத்திலிருந்து அது பாருங்க, எதனால் கூடியது? திடீர்னு கொரோனா காலகட்டத்தில் வேலை இல்லாதனால, எங்களுடைய முதலாளி சம்பளம் கொடுக்காதனால, தனியார் பள்ளிக்கூடத்துல என் பிள்ளைய சேர்க்க முடியாதனால, வேற வழியே இல்லைன்னு கடைசியில் அரசு பள்ளிக்கூடத்துல போய் சேர்த்த. ஆனா பாஜக என்ன பண்றோம்? ஆர்எஸ்எஸ் பாத்தீங்களா, அரசு பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் சேர்ந்து கொண்டே இருக்கிறார். முதல்ல 15 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னியா இல்லையா? எங்களுக்கு எங்க வங்கி கணக்குல தான் போடுறேன்னு போடல. போலியான வாக்குறுதிகள், போலியான மோசடிகள், அதுக்கு பேர் போனவர் தான் மோடி. மோடி அவர் பேர்ல, மோசடின்றதுதான் அவரோட பேர். அப்ப இந்த நீட் என்ற கட்டமைப்பு தனியார் லாபத்துக்காக கொண்டு வரப்பட்டது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு காலகட்டத்தில் எனக்கு என்னுடைய அப்பா அம்மாவோ அதுக்கு முன்னாடியோ பள்ளிக்கு போனாங்க. ஏன் போனாங்கன்னு தெரியுமா? ஒரு சுவாரஸ்யமான தகவல். இங்க ராஜாஜி இருக்கும் போது குருகுல கல்வியை அங்க கொண்டு வந்துட்டார். காமராஜர் ஆட்சிக்கு வந்த பிறகு குருகுல கல்வியெல்லாம் மூடிட்டு அரசு பள்ளிக்கூடத்தை 30,000 பள்ளிக்கூடத்தை திறக்கிறார் தமிழ்நாடு முழுவதும். அது திறந்த பிறகு ஐயா என்ன நினைச்சாருன்னா, மாணவர்கள்லாம் சாரசாரையா வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்னு நினைச்சாரு. ரிப்போர்ட் வருது ஐயாக்கு, ஒரு பையனும் வரமாட்டாங்க. அப்ப என்ன பண்றாரு? கார்ல உட்கார்ந்துட்டு, இன்னைக்கு மோடி பிளைட்ல உட்கார்ந்து ரிப்போர்ட் பார்த்ததா ஒரு போட்டோ பார்த்திருப்பீங்களா? அது வெத்து பேப்பர்.
அல்ல வேற எதுவும் இல்ல. இவர் ஆய்வு அறிக்கையில பார்க்கும்போது காமராசர் ஐயா ஏன் வகுப்புல சேர மாட்டாங்கன்னு கோபமுற்று காரை நிறுத்த சொல்றாரு. அந்த வாகன ஓட்டி காரை நிறுத்திட்டு வயல்ல ஒரு அம்மா வேலை செய்யுது. வேலை செஞ்ச அம்மா கிட்ட போயிட்டு கூட அவங்க பையன் வேலை செய்யறான், சின்ன பையன் 6 வயசு. அப்ப கேக்குறாரு, ஏய் ஆத்தா இங்க வா, உனக்காக தானே பள்ளிக்கூடத்தை இவன் படிக்கணும் தானே கட்டி வச்சிருக்கிற, நீ ஏன் இவனை வேலை கூட்டு போற, நீ வேலை செய்ய, அவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போது அந்த அம்மா கையெழுத்து கும்பிட்டு காமராசர் ஐயா பார்த்து சொல்லிச்சு, ஐயா எனக்கும் அவன் படிக்கணும் தான் ஆசை, ஆனா இங்க அவன் வேலை செஞ்சா எங்களுக்கு 4 நாள் கூடுதலா கிடைக்கும், அந்த 4 நாள் கூடுதலா கிடைச்சாதான் ஐயா அவனுக்கு நான் கஞ்சி ஊத்த முடியும், அதனால்தான் வேலைக்கு கூட்டு போறேன். அப்ப காமராசர் உடனடியாக கேட்கிறாரு, என்ன தெரியுமா கேட்டாரு, அப்போ சோறு போட்டா அவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பியான்னு கேட்கிறாரு. அனுப்புயான்றாரு. காமராசருக்கு ஒரே யோசனை, வாகனத்துல ஏறாரு. வாகனத்துல ஏத்த உடனே விரைவாக டெல்லிக்கு போறார். டெல்லிக்கு போயிட்டு நேருவை சந்திக்கிறார். நேருவை சந்தித்த உடனே நேரு கிட்ட சொல்றாரு, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கிராம பிள்ளைகளை, ஏழை எளிய மாணவர்களை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு வரக்கூடிய திட்டத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன், காது கொடுத்து கேளுங்க நேரு ஐயா அப்படின்னு சொல்லும் போது நேரு ஐயா உள்வாங்கிட்டு இத போய் அமைச்சரவைகள் இருப்பாங்க, அமைச்சர்கள் இருப்பாங்க, போய் அங்க போய் நீங்க சொல்லுங்கன்றார். காமராசர் ஐயா அந்த திட்டத்தை சொல்றாரு. ஹிந்திக்காரங்க தானே, வட இந்தியக்காரங்க தானே, பார்ப்பனர்கள் தானே, பூணூல் போட்டவன் தானே, சிரிக்கிறான் காமராஜர் ஐயாவை பார்த்து, இதான் ஒரு திட்டமா அப்படின்னு. கோபம் கொண்ட காமராஜர் நேரு கிட்ட வந்து சொல்றாரு, இது மாதிரி முட்டாள் பயல்களை நீ அமைச்சரவையில் வச்சிருந்தனா காங்கிரஸ் உருப்படாது. இன்னைக்கு காங்கிரஸ் உருப்படாத காரணம் அன்னைக்கு காமராஜர் போட்ட விதை. உடனே அங்கிருந்து கிளம்பி வராரு. கிளம்பி வந்து இங்க இருக்கக்கூடிய ஜமீன்தாரர்களை போய் சந்திக்கிறார், இங்க இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகளை போய் சந்திக்கிறார், இங்க இருக்கக்கூடிய கிராமங்கள் இருக்கக்கூடிய கோயில் வாசல் போய் நிற்கிறார். போய் நின்று என்ன தெரியுமா சொன்னாரு, அன்பார்ந்த தாய்மார்களே, அன்பார்ந்த ஐயன்மார்களே, என் பிள்ளைய படிக்க வைக்க போறேன், என் பிள்ளைய படிக்க வைப்பதற்காக நீங்கள் உங்களுடைய பணத்தை சாமிக்கு போடுற உண்டியல போடாதீங்க, என்னோட கிட்ட தாங்க, என் கிட்ட தாங்க, அதை வச்சு இந்த பசங்க எல்லாம் படிக்க வைக்கிறேன்னாரு. பெரியார் பகுத்தறிவு பேசினார், உண்மையான பகுத்தறிவை காமராஜர் செயல்படுத்தினார். கோயில் வாசல் இருந்து உண்டியலில் பணம் போடாத, என் கிட்ட பணம் தானு ஜமீன்தாரர்கள் கிட்ட போய் உரிமையாக கேட்டார். அதை சேர்த்து வைத்துதான் பள்ளிக்கூடத்துக்கு போனா உனக்கு சோறு தருவேன்னு சொன்னார். பள்ளிக்கூடத்துக்கு ஏழை எளிய பிள்ளை வந்தால் காலை உணவு என்ற திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராசர். அதனாலதான் என் அப்பா அம்மாவோ உங்க அப்பா அம்மாவோ 5வது வரைக்கும் 8வது வரைக்கும் கல்வியை கத்துக்க போல, ஒருவேளை சோத்துக்காக போனோம், ஒருவேளை சோற்றுக்காக போனோம். அந்த தாய் தகப்பன் படித்து வைத்ததிலும் தான் பிரவீன்குமார் உங்கள் முன்னாடி நின்று பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். படிப்பறிவு இல்லாத சமூகத்திலிருந்து வந்தவன். அண்ணல் அம்பேத்கர் போட்ட பிச்சைனாலும் தந்தை பெரியார் போட்ட பிச்சைனாலும் பொறியாளராக உயர்ந்து இன்னைக்கு தன்மானத்தோட நிக்கிறனா, அதற்கு காரணம் எனக்கு கல்வி இருந்து. அந்த கல்வியை தாண்டா நீ புடுங்குறனா, இந்த அயோக்கிய பயிர் எடுத்து சண்டை போட வேணா, அமைதியா உட்காந்துருப்பியா? அதற்கு பிறகுதான் திராவிட ஆட்சிகள் வந்த போது, அது திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி, அந்த உணவை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க மதிய வேளைக்கு. அதுக்கு பிறகு முட்டை கொண்டு வராங்க, அதுக்கு பிறகு பருப்பு சாதத்தை கொண்டு வருவாங்க, ஏன்னா புரோட்டீன்ஸ். அதுக்குதான் எங்க புள்ள ஸ்கூலுக்கு போனா, அதுல இருந்து படிச்சுட்டு வந்தவங்க தாங்க நாங்கெல்லாம். இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையில அதோடைய பக்கத்தை மறந்துட்டேன். நாங்க இதை 50 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் கொண்டு வந்துட்டோம். புதிய கல்விக் கொள்கையில பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் காலை தினமும் பள்ளிக்கூடத்தில் வரவங்களுக்கு பாலும் பழமும் தராங்களாம். அவன் கல்வி கூடத்துக்கு போறானா முதல்வருக்கு போறானா? பாலும் பழமும் என்னத்துக்கு காலத்துல தூங்குறதுக்கா? இங்க சத்தான உணவை நாங்கள் 40 ஆண்டுகளாக இங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நீ இப்பதான் கண்ணே விழிச்சு பாக்குற, இந்திக்காரனுக்கு இப்பதான் கண்ணே விழிச்சு பாக்குற. அப்படிப்பட்ட இடத்துல இருந்தால் நாம் மருத்துவர்களை உருவாக்கணும், சிறந்த என்ஜினியர்ஸை உருவாக்கணும், சிறந்த லாயர்ஸை உருவாக்கணும், சிறந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம உருவாக்கணும். இந்த கட்டமைப்பை சிதைப்பதற்கான வேலை தான் நடந்து கொண்டிருக்க. இந்த
நீட்ல நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு தான் இந்த நீட்டை கண்டக்ட் பண்ணுது. உங்களுக்கு தெரியும், இங்க போய் தாசில்தார் ஆபீஸ்ல போயிட்டு ஒரு 2000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்தாலே நம்ம சாதி சான்றிதழை மாத்தி கொடுப்பானுங்க. பொருளாதார சான்றிதழை ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா மாத்தி கொடுப்பானுங்க. அரசு துறைக்குள்ள எவ்வளவு லஞ்சம் ஊழல் போதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ன பண்றான், கொஸ்டின் பேப்பர்ல இந்தியாவிலிருந்து தயாரிக்கவில்லை, வெளிநாடுல இருந்து ஒரு தனியார் நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டு அங்கிருந்து கொஸ்டின் பேப்பர் வருது. உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேசம் பாத்தீங்களா, தேர்வு நடக்கும் போது கயிறு கட்டி ஏறுறாங்க விட்டடிக்க. பாத்தீங்களா இல்லையா? எல்லாரும் பார்த்திருப்பீங்க. தமிழ்நாட்டுல நான் 12வது அப்போ இப்படி திரும்பி தான் பார்த்தேன், அதுக்குள்ள புடிச்சிட்டானுங்க. திரும்பி தான் பார்த்தேன். அந்த அந்த கார்டு பேர் என்ன வந்து செக் பண்றாரு. ஏங்க திரும்பினாங்க, யாரோ இரும்பினாங்கன்றது அவர்கிட்ட பேசுறதே பெரிய தொல்லையா போயிடுச்சு. அம்மா போனா போட்டோன்னு விட்டு போனார் நான் 12வது படிக்கும் போது. ஆனா நீ என்னன்னா 2ஆம் மாடிக்கு கயிறை போட்டு ஏறி கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் கொடுத்து ஆன்சரை டிக் செஞ்ச வச்சு மாஸ்க கொரோனால இருந்து காப்பாத்தோம்னா மாஸ்க்குள்ள மைக் வைக்கிறாயா? மைக் வச்சு டிக்கு போடுறாங்க. எல்லாம் செய்தியில பார்த்திருப்போம். 50 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க. எதுக்கு? நீட்ல பாஸ் ஆகி அப்படியே டாக்டரா மாத்துறதுக்கு. இந்த முறை நீட் நடந்த போது தேர்வு தாளை கொடுத்துட்டாங்க, வினாத்தாளை கொடுத்துட்டாங்க, தேர்வு எழுதணும். எங்க அப்பா நான் ரொம்ப படிக்க மாட்டேனால என்னையும் டியூஷன்லாம் அனுப்பிச்சாரு பக்கத்து வீட்டுல. அந்த மிஸ் அடிச்சே சொல்லி தரோம், அதனாலதான் பாஸ் ஆனோம்னு வச்சுக்கோங்க. நல்ல ஆசிரியர். ஆனா 12வதுல வினாத்தாள் எங்களுக்கு கொடுத்த பிறகு இந்த கேள்வி சரியா தப்பான்னு எங்க மாணவர்கிட்ட விவாதம் நடந்துகிட்டே இருக்கும். அவன் சொல்லுவான், இல்ல இல்ல 12.5, ஐயோ நான் 11 போட்டனே, அப்ப ஃபெயிலான்னு பக்குன்னு இருக்கும். அப்ப நாங்க அந்த வினாத்தாளை எடுத்துட்டு போய் மாலையில எங்க ஆசிரியர்கிட்ட கொடுத்து அவங்க அடுத்த நாள் எது எது சரியான விடைன்னு சொல்லுவாங்க. இந்த நீட்ல என்ன தெரியுமா நடந்துச்சு? இந்த ஆண்டு வினாத்தாள் நடந்துகிட்டு இருக்கு நீட்டு. அடுத்த 10வது நிமிஷம் வாட்ஸ்அப்ல வினாத்தாள் வருது எல்லாருக்கும். ஏன்? மாஸ்க்குள்ள ஸ்பீக்கர் வச்சிருக்கிறேன். கோச்சிங் சென்டருக்கு போயிடும் அந்த வினாத்தாள். ஏன்னா நடத்துறது யாரு? தனியார் நிறுவனம். அவன் எங்க ஒப்பந்தம் போட்டிருக்கிறான்? இந்த கோச்சிங் சென்டரோட. கோச்சிங் சென்டர்ல படிச்சவன் தான் பெருவாரியா நீட்டில் வெற்றி பெற்று இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த நேஷனல் சர்வே சாம்பிள் சர்வே ஆபீஸ் சொன்னல, அது இன்னொரு தகவலையும் சொல்லுது. கடந்த ஆண்டு முதல் 10 இடத்தில் பிடித்த நீட் தேர்வில் முதல் 10 இடத்தில் பிடித்தவர்கள் 9 இடத்தை பிடித்தவர்கள் முதல் டாப் 3 இன்ஸ்டிடியூஷன்ஸ் நீட் நடத்துறது வந்தவங்க. நீட்டை ஒட்டுமொத்தமாக தேர்ச்சி பெற்றாங்கல்ல, அதுல 50% பேர் வெறும் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 5 இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும் வந்தவங்க. அப்ப இந்த நீட்டோடைய கோச்சிங் சென்டரோட ஊழல் உங்களுக்கு புரியுதா? 2014 வரை இந்த இந்திய மண்ணில் கோச்சிங் சென்டர் மூலம் இந்த கோச்சிங் சென்டர்கள் வருவாயாக பெற்றது 45,000 கோடி, 45,000 crores. ஆனா நீட் வந்த பிறகு இந்த 4 வருடத்தில் மட்டும் இந்தியா முழுவதும் புற்றீசல் போல ஆயிரக்கணக்கான நீட் கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கு. அவர்களுடைய வருவாய் என்ன தெரியுமா? 1 லட்சம் கோடிக்கு மேல. 1 லட்சம் கோடிக்கு மேல. அப்போ நீட்னா என்ன? தகுதியான மருத்துவர் நீ ஆகணும்னா எங்க கோச்சிங் சென்டர்ல சேரு. இந்த கூறு 10 ரூபான்றது போல இனி பள்ளிக்கூடத்துல இழுத்து மூடுறீங்க. பள்ளிக்கூடத்துல இழுத்து மூட்டு கோச்சிங் சென்டரா வச்சுங்க. ஏன்னா 10வது மதிப்பெண்ணுக்கு இங்க மதிப்பு இல்லையே, 11வது 12வது மதிப்பெண் நான் பெற்றதுக்கு இங்க மதிப்பு இல்லையே. அப்போ ஒரு பிள்ளைய பணம் வச்சிருக்கக்கூடிய வசதிக்காரர்கள் 6ஆம் வகுப்புல இருந்து அவன் முறையா 7வது 8வது 9வது 10வது 11வது 12வது படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ ஜஸ்ட் பாஸ் ஆயிரு ராசா. 35 மார்க் எடுத்தா போதும் ராசா, 40 எடுத்தா போதும் ராசா. நீ ஸ்ட்ரெயிட்டா 6வதுல இருந்தே நீட்டுக்கு ட்ரைனிங் பண்ற. இந்த ஆய்வறிக்கையில் முக்கியமான ஒரு பக்கம் இருக்கிறது. பக்கத்துடைய பேஜை மறந்துட்டேன், நான் பேஜோடைய நம்பரை மறந்துட்டேன். அதுல கடந்த 2 ஆண்டுகளாக நீட்ல பாஸ் பண்ணி உள்ள போனவன், நல்லா புரிஞ்சுங்க நான் பேசுறத, நீட்ல பாஸ் பண்ணி உள்ள போனவர்களில் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் 2ஆம் ஆண்டு மாணவர்கள்
50% மேல் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். இது ஏன் தெரியுமா? 12வது முடிச்சு என்ஜினியரிங் முதலாண்டோ அல்லது 12வது முடிச்சு மருத்துவர் முதலாண்டு போகும்போது அந்த 12வது நீட்சி தான் முதலாண்டும் இருக்கும் பெருவாரியா. 2ஆம் ஆண்டு போகும்போது தான் கோர் சப்ஜெக்ட் குள்ள போவீங்க, மெடிசன்ஸ்குள்ளயோ இங்க இன்ஜினியரிங்குள்ளயோ. இவன் தான் ஒழுங்கா 8ஆவதுல இருந்தே படிக்கலையே ஒழுங்கா. எப்படி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தெரியும், எப்படி பயாலஜி தெரியும், எப்படி அறிவியல் தெரியும்? அதனாலதான் ஃபெயில் ஆகிறான் 2வது ஆண்டு. அப்போ கோழி பண்ணைய யார் உருவாக்குது? தமிழ்நாடு மாநில பாடத்திட்டமா? நீட் கோச்சிங் சென்டர் தான் கோழி பண்ணைகளை ஆடு மேய்ப்பர் போல பண்ணையாக உருவாக்கி ரோட்ல விடுறீங்க. இவங்களாம் வந்து இவங்கிட்ட என் உடம்ப போய் காமிச்சு, ஐயா எனக்கு கை வலிக்குதுன்னா அவன் கால் வலிக்கு மருத்துவம் பார்ப்பான், வயிற்று வலினா கண்ணுக்கு பார்ப்பானுங்க போல. அப்படிப்பட்ட மருத்துவர் தான் நீங்க உருவாகுவார் போல. அதுக்கு மோடி அரசாங்கம் சர்டிபிகேட் கொடுப்பார். மோடியை பத்தி எங்களுக்கு தெரியாதா? இந்தியாவிலே மோடியை விரட்டி அடிக்கப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு. காவிக்கு இங்கு ஒருபோதும் இடமில்லை என்று உறக்க சொன்னது தமிழ்நாடு. அது மோடி எதிர்ப்பு இல்ல, இந்த ஆரிய பார்ப்பனிய தத்துவ எதிர்ப்பு. அப்ப இந்த நீட் ஒழித்தால் மட்டும்தான், இந்த நீட்டை ஒழித்தல் மட்டும்தான் அடுத்த தலைமுறை சிறந்த மருத்துவர்களாக, சிறந்த பொறியாளர்களாக, சிறந்த வல்லுநர்களாக உருவாக பெற முடியும். அப்படி இல்லாம நீட்டு இன்னும் ஒரு 15 வருஷம் இருந்துன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆய்வறிக்கையில சொல்லுது. கடைசியா அந்த பக்கம் 165வது பக்கத்தை புரட்டி பார்க்கும் போது, மருத்துவ சுகாதார கட்டமைப்பை இது உடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு புள்ளி சொல்லி இருப்பாங்க, ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்பு எப்படி இருந்ததோ அப்படி ஒரு நிலைமை ஏற்படும். அப்படின்னா என்ன? 1853ல இன்றைய நெல்லூர் மாவட்டம், அந்த நெல்லூர் மாவட்டத்தில் அன்னைக்கு ஆங்கிலேயர் இருந்த வைஸ்ராயர் அவரு பயணத்துக்கு போறார். பயணத்துக்கு போகும்போது அங்க ஒரு வங்கி இருந்தது. அந்த வங்கிக்குள்ள போகும்பொழுது அங்க எல்லாரையும் சுத்தி சுத்தி பாக்குறாரு. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறானே வெள்ளையா, எல்லாம் வாங்கோன்னா போங்கோன்னா மாமிங்களா இருக்கிறாங்களே, என்னடா செய்தின்னு பாக்குறாங்க. அப்பதான் வைஸ்ராயர் புரிஞ்சுக்கிறாரு, ஒரே குடும்பத்தை சேர்ந்த 49 பேர் அந்த வங்கியை ஆக்கிரமித்து செய்திருக்கிறார்கள். அப்படின்னா என்ன? பாப்பான் தான் அன்னைக்கு காலத்துல படிச்சான். அவன் பிள்ளைய படிக்க வைக்கிறான், அவன் விட்டு பிள்ளைய படிக்கிறான், அவன் பேரனை படிக்க வைக்கிறான். அப்போதான் வைஸ்ராயர் முடிவெடுக்கிறாரு, இங்க அனைவருக்கும் கல்வி கொடுக்க வேண்டும். 1853 பிறகுதான் முடிவெடுக்கிறாரு. இப்போ ஏ.கே. ராசன் கமிட்டி சொல்லுதுல, இந்தியா விடுதலைக்கு பெறுவதற்கு முன்னாடி நீங்க எல்லாம் மாறிடுவீங்க. இதேதான் இன்னைக்கும் வங்கியில, குறிப்பா ஐஓபி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாலாம் போனீங்கன்னா வெறும் பார்ப்பனவங்க மட்டும்தான் பெருவாரியா உட்கார்ந்து இருப்பாங்க. நம்ம ஏழை எளிய அம்மாமார்களோ அப்பமார்களோ போயிட்டு, ஐயா ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியலன்னா நம்மள நடத்துற விதமே எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியா, வெளில போங்க, நீ எதுக்கு உட்கார்ந்து இருக்கிற சம்பளம் வாங்கிட்டு? அப்ப இந்த நடைமுறையை நாம் தகர்த்து எறிய வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நமக்கு இருக்குது. இல்ல இன்னைக்கு வலதுசாரி ஆட்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? இந்த அறிக்கையே தப்பா. எப்பாடி, எந்த அறிக்கையே தப்பு? ஒரு நீதிபதி, அரசர், உள்ள கல்வியாளர்கள் எல்லாரும் இருக்கக்கூடிய இந்த அறிக்கை தப்பா? ஏன்னா அவனை வெளிச்சத்துக்கு காட்டிடுச்சுல, எப்படி தமிழ்நாட்டுடைய கட்டமைப்பு உடைக்குதுன்னு காட்டிடுச்சுல. இந்த ஆண்டு 2020 2021 சொல்றேன், மருத்துவர் சீட்டுக்கு போன 98% ஆங்கில வழியில் படித்தவர்கள், வெறும் 1.9% பேர் மட்டும்தான் தமிழ் வழியில் படித்துட்டு போனவங்க. அப்ப அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தவன் நீட்டின் மூலம் என்ன ஆகுது? மருத்துவராக முடியாது. ஏன் இந்த மருத்துவத்தை மட்டுமே இவ்வளவு நாள் பேசிக்கிட்டு இருக்கிறோம்? அது உயிர் காத்தல் மட்டுமல்ல அன்பார்ந்த தோழர்களே, அது வெறும் உன்னுடைய உயிரையும் என்னுடைய உயிரும் காப்பு மட்டுமல்ல, அது ஒரு சமூக கட்டமைப்பின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துல நல்ல டாக்டர் இருந்தாதான் மக்கள் வாழ முடியும், மக்கள் வாழ்ந்தாதான் குடும்பத்தை சரியா நடத்த முடியும், குடும்பம் சரியாக இருந்தால்தான் அடுத்த தலைமுறை வர முடியும்.
அப்ப இந்த கட்டமைப்புலாம் ஒழிச்சுட்டு இன்னைக்கு தோழ சொன்னார்ல, பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் என்பது இன்னும் இருக்காது. கொரோனா காலகட்டத்தில் உன் உயிரையும் என் உயிரையும் மருத்துவர்கள் தியாகம் செய்தார்கள். இங்க கர்ப்பிணி பெண் ஒருத்தங்க இறந்தாங்க, எல்லாம் செய்தியில பார்த்திருப்பீங்க. அவங்களுக்கு என்ன தடை எழுத்து? அவங்க சமூக நீதி கோட்பாட்டில் இருந்தனாலதான் கர்ப்ப காலத்திலையும் உனக்காக வந்து மருத்துவம் பார்த்தாங்க. இன்னைக்கு நீட்டின் மூலம் எல்லாம் பணம் படைத்தவர்கள் உள்ள வரீங்க. எங்க வீட்டு பிள்ளையோ ஏழை எளிய பிள்ளையோ உள்ள போவாத இந்த காலகட்டத்தில் பணம் இருக்கிறவனா போய் மருத்துவ சீட்டு எடுத்தானா, மருத்துவ சீட்டு எடுத்த பிறகு அவன் அப்போலோக்கு போவானா, மலைவாழ் பகுதியில் போய் ஒரு டாக்டரா இருந்தா போவானா? ஏன்னா நீட்டுக்கு அவன் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறான்? 20 லட்சம் 30 லட்சம் செலவு பண்ணியிருக்கிறான். அடுத்து ஒருவேளை நீட்ல தேர்ச்சி பெற்று அரசு கல்லூரியில் அவனுக்கு கிடைக்கல, செல்ஃப் பினான்ஸ் தான் கிடைக்குதா, ஆண்டுக்கு அவன் 30 லட்சம் ரூபாய் கட்டணும். செல்ஃப் பினான்ஸ்லயும் கிடைக்கல, தனியார் தான் கிடைக்குதுன்னா ஆண்டுக்கு 1.5 கோடி ரூபாய் ஃபீஸ் கட்டணும். ஆண்டுக்கு 1.5 கோடினா 5 வருஷத்துக்கு எவ்வளவு? 7.5 கோடியா? 7.5 கோடி. இங்க ஒரு 30 லட்சம், 7.5 கோடி கூட்டல் 30 லட்சம், 7 கோடி 80 லட்சம். அடுத்து நீ 5 வருஷம் ஊரு சுத்துவ, கார் வாங்கி தரணும். ஏன்னா நீ தான் எஜமான் வீட்டு பிள்ளையாச்சே, எங்களை போடுற பிள்ளை இல்லைல்ல, ஒரு வேற சோத்துக்கே இல்லாம கல்லூரியில் படித்தவங்க இல்லைல்ல. இந்த 8 கோடி ரூபாய முதலீட்டா போட்டு வரவன் உனக்கு எப்படியா நல்ல மருத்துவம் பார்ப்பான்? 8 கோடியை முதலீட்டு போட்டு வருவவன் அப்போலோக்கோ எஸ்ஆர்எம் மருத்துவமனைக்கு போவானா, அரசு துறை டாக்டரா மாறுவானா? அரசு துறையில வேலை செஞ்சா உனக்கு 40,000 ரூபாவோ 50,000 ரூபாவோ, தனியார் துறையில வேலை செஞ்சா உனக்கு 3 லட்சம் ரூபாய். அப்ப எதுக்கு போவான்? தனியார் துறைக்கு தான். அப்ப தனியார் துறைக்கு இந்த 2017 பிறகு நீட்டின் மூலம் வந்த மாணவிகள் எல்லாம் தனியாருக்கு போறாங்கன்னா, இங்க கிராமங்களில் குக்கிராமங்களில் மிகவும் உள்ள இருந்தக்கூடிய பழங்குடி கிராமத்துல ஏழை நடுத்தர பகுதியில யார் மருத்துவம் பாப்பா? இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடம் இழுத்து மூடுற மாதிரி பிரைமரி ஹெல்த் சென்டரையும் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தையும் மூட வேணும். மூடிட்டு நீ 10 கிலோமீட்டருக்கு ஒரு அல்லது 20 கிலோமீட்டருக்கு ஒண்ணு எங்க மைய ஹாஸ்பிட்டல் இருக்கோ அங்க போனோம். எல்லாருமே மைய ஹாஸ்பிட்டல் போய் பெரும் கியூல நிப்பீங்க. உள்ள வியாதியை குணப்படுத்துற மருத்துவர் இருக்க மாட்டான். ஏன்? எல்லாம் தனியார்ல வேலை செய்யும். அப்ப அரசு என்ன பண்ணும்? இன்னைக்கு மோடி அரசாங்கம் எப்படி கான்ட்ராக்டிங் சொல்லுதோ, கான்ட்ராக்ட் ஃபார்மிங் சொல்லுதோ, கான்ட்ராக்ட் லேபர் சொல்லுதோ, கான்ட்ராக்ட் டாக்டர்ஸா எடுத்து வருவோம். அந்த கான்ட்ராக்ட் டாக்டர்ஸ வலை போட்டு புறாக்களை பிடிக்கிறது போல, எப்பா இவ்வளவு லட்சம் ரூபாய் தரேன், நீங்க வந்து வேலை செய்யும். எவன்? வெளியூருக்காரன், வெளிநாட்டை சார்ந்த வெளி மாநிலத்தை சார்ந்த வருவான். உட்கார்ந்து அவனுக்கு இந்தியை தவிர்த்து எதுவும் தெரியாது, எங்களுக்கு தமிழை தவிர்த்து எதுவும் தெரியாது. ஊர்ல எங்காயா புயல போடும், பாக்கு போடுவாங்க. சில பேர் பேசுற வட்டார மொழிகளே வேறையாக இருக்கும். எங்க ஊர்ல படிச்சவன் நம்ம பையனுள்ள டாக்டராய் உள்ள போனா அந்த அம்மாவை தொட்டு பார்த்து சிகிச்சை கொடுப்பான். அல்லது உனக்கு என்னமா வேணும்னு கண்டறிந்து மருத்துவம் பார்ப்பாங்க. வட இந்தியாக்காரன் போய் உட்காருவான். போலோ சொல்லு, எங்க ஆயா போலோன்னு சொல்லும். அவன் போலோ சொல்லுனா போலோன்னு. கண்ணு சரியில்லைன்னா அவன் என்ன பண்ணுவான்? இதயத்துக்கு மருத்துவம் கொடுப்பான் போல. அப்ப மொழி சிக்கல் இருக்குது. அடுத்து உணர்வு ரீதியாக மருத்துவம் பாப்பியா? அதுதாங்க முக்கியம். நான் பணம் கூட தரேங்க, உணர்வு ரீதியா மருத்துவம் பாப்பியா? எக்ஸ்ரே எடுக்க கூடாதுன்னு தெரியும், ஆனா போய் நீ சிடி ஸ்கேன் எடுன்னு சொல்லுவேன். ஆனா நம்ம ஊர் டாக்டரு இந்த பிள்ளைகள் 25-26 வயது பிள்ளைகள் கிராமம் போயிருந்தா, மா ஒண்ணு இல்லம்மா வயிற்று ஓடுதாமா, நீ போமா இந்த மாத்திரை போடுமா போமா, அவ்வளவுதாங்க. அப்ப இந்த 15 வருடத்தில் இந்த கட்டமைப்பை இந்த அரசுகள் இந்த நீட்டின் தேர்வின் மூலம் சிதைக்கிறது என்றால் இந்த கிராம கட்டமைப்பு மண்ணுக்குள்ள போகும். இன்னைக்கு பெருவாரியாக நம்ம பிள்ளைகள் மருத்துவராகி உள்ள போனனாலதான் இந்த விவசாய நிலத்துல பாம்பு கடிச்சு செத்து போற விகிதம் கம்மியா இருக்கு. அன்னைக்கு பிரச்சனை என்ன? பாம்பு குத்துச்சுன்னே நம்மளுக்கு தெரியாது, முள்ளு குத்துச்சுன்னுவாங்க. பாம்பு குத்துச்சு உடனே கிட்ட இடத்துல அந்த மருத்துவர்களும் செவிலியர்களும் இருந்தனால பல்வேறு உயிர்கள் இங்க காப்பாற்றப்பட்டது.
அப்ப நீட் ஒட்டுமொத்தமாக எதை உருவாக்கிறது என்றால் நல்ல மருத்துவரை உருவாக்கவில்லை, நல்ல மனித மாண்பை கொண்ட மனிதர்களை உருவாக்கவில்லை, நல்ல சந்தை வியாபாரியை உருவாக்கி உங்ககிட்ட கொடுக்க போகுது. அந்த வியாபாரி பணம் இருந்தா என்கிட்ட வந்து மருத்துவம் பார்த்துக்க, இல்லைன்னா பார்க்காத. அப்ப இப்படிப்பட்ட ஒரு தனியார் மையத்தை இந்த அரசு ஊக்குவிக்கிறது என்றால், இது முதல் முறையாக நீட்டு வெறும் மருத்துவருக்கு மட்டும் நினைச்சிட்டு இருக்காதீங்க. அடுத்து என்ஜினியரிங் தேர்வு வரப்போறோம். எப்படி சொல்லுவாங்க மோடி, மருத்துவம் பார்ப்பது பிற உயிரை காப்பாற்றுவது எப்படி மகத்துவமோ அது போல நீ ரோட்ல போகும்போது நல்ல பாலம் இருக்கணும்ல, அப்ப தகுதி வாய்ந்த என்ஜினியர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன சொல்லுவான், உன் வழக்க தகுதி வாய்ந்த லாயர்ஸ் பண்ணணும், அதனால தகுதிப்படுத்துறோம். எதிரா தகுதி? இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நான் சொன்னல முன்னாடி, அவன் தான் இந்த தேர்வு நடத்துறான்னு. கடந்த ஆண்டு பிடிஎஸ் பல் மருத்துவமனை பல் மருத்துவர்கள் அவங்களுக்கு 720க்கு 113 எடுத்தாதான் பாஸ் மார்க். 113 மேல மார்க் எடுத்தவங்க தான் பிடிஎஸ்ல சேர்க்கணும். ஆனா கடந்த 2 ஆண்டு காலம் பிடிஎஸ்ல 113 மார்க் மேல எடுத்தவங்களோட சீட்டு பெருவாரியாக நிரப்பப்படாத காரணத்தால் அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ன தெரியுமா பண்றான், 113 மார்க் கீழே இருந்தவங்கள நீங்க சேர்த்துக்குங்க. அதாவது எங்க ஊர்ல சொல்லணும்னா 8வது ஃபெயில்னா ஃபெயில், 9வது என்னால போக முடியாது. 10வது ஃபெயில்னா ஃபெயில், 11வது போக முடியாது. ஆனா நீட்டில் மட்டும்தான், டாக்டர்ல மட்டும்தான் 113 மார்க் பாஸ் மார்க். ஆனா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ன சொல்லுது, 113 கீழே எடுத்தாலும் பரவாயில்லையா, தனியார் மருத்துவமனை இருக்கியா, போய் சேர்ந்துக்க போ. இந்த இந்தியாவில் கட்டி வச்சிருக்கிறானுங்க, இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைன்றானுங்க, IIMன்றானுங்க, IITன்றானுங்க, கேட்டா வசந்த ஜாதி ஆட்கள் தான் அங்க படிப்பாங்களாம். சரி, உயர்கல்வி தான் ஒத்துக்கிறேன், என்ன விளக்கண்ணை எங்க கண்டுபிடிச்சிங்க எவனாச்சு? இந்த IITல படிச்சவன், IIMல படிச்சவன் என்ன இங்க சாக்கடையும் எங்க ஆளுங்க தான் உள்ள போயிட்டு எடுக்கிறான். அதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிக்க உனக்கு துப்பு இருக்குதா? டிஜிட்டல் இந்தியான்ற இதுல வைத்தறிச்சல் என்னன்னா, உயர் சாதி ஏழைகளுக்கு ஒரு இடஒதுக்கீடு மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறாங்க. உயர் சாதி ஏழைகளுக்கு நல்லா பாத்துங்க. அந்த உயர் சாதி ஏழைகளுடைய ஆண்டு வருமானம் என்ன தெரியுமா? 8 லட்சம் ரூபாய் கீழே சம்பாதிக்கிறவருக்கு ஏழைகள் ஆகும். 8 லட்சம் ரூபாய் மேல சம்பாதிக்கிறவங்க தான் பணக்காரங்களாம். எப்பா ஒன்னு நான் சொல்றேன், நான்லாம் 10,000 ரூபாய்க்கு வேலைக்கு போனாலும், இல்லைன்னா இவர் 25,000 ஒரு 60,000 ரூபாய்க்கு வேலைக்கு போனாலும் எங்களுக்கு பே ஸ்லிப்னு ஒண்ணு கொடுப்பாங்க மாசம் மாசம். அதுல இந்த பேங்க்ல தான் பணம் போட்டு தொலைவானுங்க. ஆண்டுக்கு எடுத்தா காட்டி கொடுத்துரும், நான் ஆண்டுக்கு 2 லட்சம் தான் சம்பாரிச்சேன், ஆண்டுக்கு 5 லட்சம் தான். இதுல டாக்ஸ் வேற பிடிப்பீங்க. ஏன்னா எல்லா உரிமையும் எங்களுக்கு கொடுத்துடுறீங்கல்ல மோடி அரசாங்கம், இந்திய அரசாங்கம், அதுல டாக்ஸ் வேற பிடிச்சிப்பிய. அடுத்து இஎம்ஐன்ற பேர்ல அதை பிடிங்கிப்ப, அப்புறம் எங்க குடும்பத்தை நடத்த, அது தனி கதை விட்டுருங்க. ஆனா ஒரு சின்ன பியூன் வேலைக்கும் பே ஸ்லிப் கொடுக்கிற நீ, இந்தியா முழுவதும் கோயில்கள் இருக்குது, இந்த கோயில மணியாற்ற பார்ப்பனர்கள் உள்ள இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு தட்டுல அவன் 10 ரூபா 100 பேர் போட்டாலே எவ்வளவு ரூபா? 1000 ரூபாய். சிலர் பிறந்த நாள் வரும், திதி நாள் வரும், சாமி வாங்கோ நீங்க தான் திருமணம் நடத்தணும், சாமி வாங்கோ, அவன் சாப்பாடோட சாப்பிட மாட்டான் திருமணத்துக்கு வந்து. அப்போ ஒரு தடவை நீங்க போறீங்கன்னா 10 ரூபா போறீங்கன்னா வருஷத்துக்கு எவ்வளவு? ஒரு நாளைக்கு எவ்வளவு? 1000 ரூபாய். 30 நாளைக்கு எவ்வளவு? 30,000 ரூபாய். 12 மாசத்துக்கு எவ்வளவு? 3,60,000 ரூபாய். அது இல்லாம ஒரு திருமணம் நடத்த 50,000 ரூபாய், திதி நடத்த 50,000 ரூபாய், திருமண விழா, இறப்பு விழா, பல்வேறு இருக்கிறதுக்கு லட்சோபு லட்சம் அவன் வாங்குறானே. எந்த ஐடி நிறுவனத்துக்குள்ள வராம ஏன் வரி வாங்க மாட்டேற? ஆனா பியூன்ல இருக்கல ஏழை எளிய நாங்க 15,000 ரூபாய் பிபிஓல போய் வேலை செஞ்சா இந்த நாட்டுக்கு வரி கட்டணும். முதல்ல நீ கட்டு. எங்களுக்கு தான் மந்திரங்கள்லாம் தெரியும், ஒரு பக்கத்துல இருக்குதுதான் காலங்காலமா படிச்சுக்கிட்டு இருக்கிற. நான் 5 வருஷத்துக்கு 50 புக்கு படிச்சு என்ஜினியர் ஆயிருக்கிறேன், நீ ஒரே புக்கு படிச்சுதான் சாமியார் ஆயிருக்கிற. 12வதுல நாங்க 10 புக்கு படிச்சுதான் 12வது பாஸ் ஆனோம். இந்த ஒரே புத்தகத்தை தான்
2000 வருஷமா படிச்சு இது எங்களுக்கு மட்டும்தான் வரும் மந்திரம், எங்களுக்கு மட்டும்தான் வரும், உங்களுக்கு எல்லாம் வராதான். கொந்தளிக்கிறானுங்களே. அனைத்து சாதியின் அச்சர் ஆயிட்டா ஏன் நீ எனக்கு அடிமைன்னு அவன் சொல்றான். எங்க ஆட்சி தான் ஓய் நடக்குதுங்க, எங்க முதலாளி மோடி தான் ஓய் அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காரு, நாங்க எங்க சட்டத்தை கொண்டு வருவோம் ஓய், உணவுல இருந்து நிதியில இருந்து கல்வியில இருந்து எல்லாத்தையும் பிடுங்கிட்டு இன்னைக்கு உங்களை அதானியும் அம்பானியும் மிட்டலும் டாட்டாக்கு கூலிகளாக ஏற்றுமதி செய்ய போறாங்க. அதுதான் புதிய கல்விக் கொள்கையும், அதுதான் நீட்டும். நீட் என்ன பண்ணுது? பள்ளிக்கூடத்திலே உன் கதையை முடிச்சிருது. சாரி, புதிய கல்விக் கொள்கை. அதை மீறி பாஸ் ஆயிடுறியா? அவ்வளவு வித்தக்காரனா நீ? வா, நீட்டுன்னு ஒண்ணு வைக்கிறேன். நீட்ல நீ பாஸ் ஆக மாட்டல, அப்ப டாக்டர் ஆக மாட்டல, இன்ஜினியர் ஆக மாட்டல, லாயர் ஆக மாட்டல. அப்ப என்ன பண்ணு? 25,000 தான் சம்பளம். இனிமே உனக்கு 60 வயசு வரைக்கும் இருந்துட்டு பென்ஷன் பிஎஃப் எல்லாம் தரமாட்டோம், உனக்கு கான்ட்ராக்ட் சைன் போடுவோம், 2 வருஷம் வேலை செய், எனக்கு அடிமையா இரு, நான் சொல்றத செய்ய, நீ போராட்டம் எல்லாம் பண்ணக்கூடாது, யூனியன் எல்லாம் உருவாக்க கூடாது. காரணம் என்ன? நாங்க கான்ட்ராக்ட் சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டோம். தகுதிப்படுத்துறாங்களாம், தகுதிப்படுத்துறாங்களாம். எதியா தகுதி? தேர்ச்சி என்பது இந்த நாட்டில் வெறும் 35 மதிப்பெண். தேர்ச்சி என்பது இந்த நாட்டில் 35 மதிப்பெண். ஒருவர் இந்த நாட்டில் விடுதலை அடைவதற்கு முன்னாடி 37 மதிப்பெண் எடுத்தார். அந்த 37 மதிப்பெண் எடுத்த டாக்டர் சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். தகுதி எது? பள்ளிக்கூடத்துல கல்லூரியில உள்ள போறதுக்கு நாங்க தகுதி இல்ல, எங்களுக்கு வாய்ப்பு தான் சொல்றோம். நீ வாய்ப்பையே எனக்கு கொடுக்காம என் தகுதி எப்படி சோதிப்ப? பள்ளிக்கூடத்தில் நான் உள்ளே நுழைவது வாய்ப்பு, அதையே தடுக்க பாக்குறீங்களே. எவ்வளவு பெரிய அயோக்கியப்படுங்க நீங்களாம், எவ்வளவு பெரிய அயோக்கியப்படுங்க. சந்தைப்படுத்துற உலக வர்த்தக கழகம் இருக்கு. அந்த உலக வர்த்தக கழகத்தில் இந்திய அரசாங்கம் ஒப்பானை போட்டிருக்குது. என்ன தெரியுமா? மருத்துவ சேவையையும் கல்வியையும் இலவசமா நாங்க தர மாட்டோம் அப்படின்னு உலக வர்த்தக கழகத்துல சைன் போட்டு வந்திருக்கிறானுங்க. அதுல இருந்தா இது எல்லாமே நடக்குது. இன்னைக்கு இந்தியா அரசியலமைப்பு சட்டம் சொல்றோம். இந்த அரசியலமைப்பு சட்டம் உன்னையும் என்னையும் பாதுகாக்குதா? என் பெண்களை பாதுகாக்குதா? என் குழந்தைகளை பாதுகாக்குதா? என் அடுத்த தலைமுறை வாழ்க்கை எப்படி இருக்கும் அச்சம் எனக்கு இருக்குங்க. ஒரு நல்ல தகப்பன் என்ற முறையில் இன்னும் எனக்கு திருமணம் ஆகவில்லை. ஒருவேளை திருமணமாகி ஒருவேளை எனக்கு குழந்தை பெற்று இந்த கேடுகட்ட சமூகத்துல விட்டு போக எனக்கு விருப்பம் கிடையாது. இது கேடுகட்ட சமூகம். நல்ல சுற்றுச்சூழல் இல்ல, நல்ல மொழி இல்ல, நல்ல கல்வி இல்ல, வியாபாரமாக என் பிள்ளை எனக்கு விட விருப்பம் இல்லை. இன்னைக்கு பள்ளிக்கூடம் முழுவதும் கல்லூரி முழுவதும் கஞ்சாவுடைய புழக்கம் தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்கு. டாஸ்மார்க்ல இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் குடிக்கிறாங்க. இன்னைக்கு பள்ளிக்கூடம் கல்லூரியில முழுக்கதும் கஞ்சா. யார் பொறுப்பு? பஞ்சாபுடைய தேசிய இனத்தை வீரியமாக அவர் செயல்பட்ட போது அரசே சப்ளை பண்ணுச்சு கஞ்சாவியா அப்படின்னு. மழுகடிக்கப்பட்டார்கள் இளைஞர்கள். இன்னைக்கு இந்த ஆரியத்தை எதிர்த்து பாசிசத்தை எதிர்த்து சண்டை போடும் போது இவனே சப்ளை பண்றான். உனக்கு தெரியும்ல எவன் சப்ளை பண்றான்னு, புடிச்சு உள்ள போட வேண்டியதானே. ஏன்னா மழுங்கடிச்சு அவனை வச்சிட்டு இருந்தா இன்னைக்கு நீங்களும் நானும் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம்ல, சண்டை போட போறோம்ல. யாருக்காக? அடுத்த தலைமுறைக்காக. அடுத்த தலைமுறை என்ன சொல்லுவாங்க? வேண்டாங்க, நாங்க பாத்துக்கிறேன். சகிப்பு தன்மை வந்துவிடும். ஆரியம் உங்களிடம் திணிப்பது சகிப்பு தன்மையை உருவாக்குறான். எது நடந்தாலும் பரவாயில்ல, காசு கொடுத்து வாங்கிப்போம், பரவாயில்ல இது காசு கொடுத்து செஞ்சுப்போம், இது அவரை தடவி செஞ்சுப்போம். இப்படிதான் சகிப்பு தன்மையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். கல்வி என்பது தன்மானத்தை கொண்டது, கல்வி என்பது சுயமரியாதை கொண்டது. விட்டு கொடுத்துறாது. ஒரு சமூகத்திலிருந்து எது வேணாலும் வெளியேற்றப்படலாம், ஆனால் கல்வி வெளியேற்றப்பட்டால் உன் பேர் கிருஷ்ணாவோ, உன் பேர் ராம்குமாரோ, உன் பேர் செந்தமிழனோ, உன் பேர் இர்ஃபானோ, உன்னோட பேர் டேனியல் அல்ல, உன் பேர் அரை அடிமை, உன் பேர் கூலி. படிப்பு வந்த பிறகுதான் உன் பேர் பிரபாகரன், படிப்பு வந்த பிறகுதான் உன் பேர் சாமுவேல், படிப்பு வந்த பிறகுதான் உன் பேர் வெற்றிமாறன். படிப்பு இல்லாத போது உன்னுடைய பேர் கூலி, உன்னுடைய பேர் சூத்திரன். படிப்பை விட்டு குத்துறாத, ஒருபோதும் விட்டு கொடுத்து விடாத.
இந்த விட்டு கொடுக்காத போராட்டத்தை நாம் கட்டியமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அது கட்சிகள் செய்வாங்களா? ஓட்டு போட்டீங்களே, இந்த கட்சிகள் செய்து விடுமா? கடந்த 20ஆம் தேதி சென்னையில மே 17 சார்பாக நாங்கள் முற்றுகை போராட்டம் நடத்தி கைதானோம். நீட் ஒழிப்பு வேண்டும் என்று மத்திய சர்க்காரை முற்றுகையிட்டோம். அந்த முற்றுகை இட்ட காரணத்தின் அதன் அடிப்படையில் பிறகுதான் இந்த ஏ.கே. ராசன் கமிட்டி வெளில வருது. ஜூலை 14 ஏ.கே. ராசனுடைய கமிட்டி அறிக்கையை முதலமைச்சரிடம் கொடுத்து விட்டாங்க. ஏன் நடுவுல 2 மாசம் ஏன் கொடுக்கல? ஏன் ஒளிச்சு வச்சிருந்தீங்க அரசாங்கம்? ஏன்னா அந்த 2 மாதத்துக்குள்ள தேர்வு நடந்துருச்சு. அந்த தேர்வு நடத்துற கோச்சிங் சென்டரை தமிழ்நாட்டில் யார் யார் நடத்துறீங்க? விவரத்தை வெளியிடவா? தேர்வுலாம் முடிஞ்ச பிறகு, முற்றுகை போட்டு புறச்சூழல் இருந்து அழுத்தம் வந்த பிறகு ஏ.கே. ராசனுடைய கமிட்டி அறிக்கை. சிறந்த அரசு என்ன செய்திருக்க வேண்டும்? முன்பே அந்த அறிக்கையை வெளியிட்டு இருந்தனா சமூகத்துல நாங்க கருத்துருவாக்கம் செஞ்சிருப்போம், கருத்தரங்கு நடத்திருப்போம், போராட்டம் நடத்திருப்போம், மக்களை அரசியல்படுத்திருப்போம், களத்தை கூட்டு வந்திருப்போம். அன்பார்ந்த அரசியல்வாதிகளை, அன்பார்ந்த அரசுகளை, சர்க்கரைன்னு ஒரு பேப்பர்ல எழுதி நக்குனா இனிக்காது, சர்க்கரையை வாயில போட்டாதான் இனிக்கும், தெரிஞ்சுக்க. அது போல ஏ.கே. ராசன் அறிக்கையோ தேவையான நேரத்தில் தேவையான விஷயத்தை செய்யணுமே ஒழிய பிற்பகுதியில் செய்வது என்பது முற்போக்கான விஷயமும் அல்ல, நல்ல அரசாங்கமும் கிடையாது. இன்னைக்கு இந்த ஆய்வறிக்கையை எடுத்து சென்று உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்தா அவன் ஏத்துப்பானா? வாய்ப்பு கிடையாது. உண்மையை பேசுவோம். இந்திய கட்டமைப்பு உனக்கானது அல்ல, எனக்கானது அல்ல. இன்னைக்கு இந்திரா சாவணி வழக்குல நீதிபதிகள் தீர்ப்பு கொடுக்கிறாங்க, 50% மேல் இடஒதுக்கீடு கூடாது. இந்த நீதிபதிகள் எந்த புத்தகத்தை படித்து தீர்ப்பு கொடுத்த? இந்தியாவில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு 65% பேர் இருக்கான். ஆனா பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, தலித்துகள், ஒடுக்கப்பட்டவர்கள், பழங்குடியினர் சேர்த்து 50% இருக்கணுமா? எந்த புத்தகத்துல இருந்து எடுத்தீங்க? குரான்ல சொல்லி இருக்குதா? பைபிள்ல சொல்லி இருக்குதா? கீதையில சொல்லி இருக்குதா? அல்லது அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை உருவாக்கினாரு அதுல சொல்லி இருக்குதா? நீங்களா முடிவெடுக்கிறீங்க. இதுக்கு மேல கூடாதா? ஏன் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினிய? ஏன் சாதி வாரியான கணக்கெடுப்பை வெளியிடவில்லை? இந்தியாவில் இருக்கக்கூடிய 3% பேர் பார்ப்பனர்கள் 90% அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயா? இந்தியாவில் 47.5% மக்கள் தான் ஹிந்தி மாநிலத்தில் இருக்கிறாங்க. ஹிந்தி தெரிந்தவர்கள் இந்தியாவில் 50% பேர். பிற மொழியை பேசக்கூடியவர்கள் இந்தியாவில் 130 கோடி பேர்ல 52.5% பேர். ஆனால் உன்னுடைய வரிப்பணத்தில், என்னுடைய வரிப்பணத்தில் 70% இந்த 47.5 ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸுக்கு இந்த அரசாங்கம் செலவு செய்து கொண்டிருக்கிறது. ₹1 வரி கட்டணா 70 பைசா உத்தரப்பிரதேஷ்காரனுக்கு, மகாராஷ்டிராக்காரனுக்கு, பீகார்காரனுக்கு. ஆனா 30 பைசா வச்சு நான் கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு எல்லாத்தையும் கட்டமைக்கிறேன். ஏன் வீட்டு வரி பணம். ஆனா இன்னைக்கு யாருக்கு செலவு செய்து கொண்டிருக்கிறார்? அப்ப முன்னேறிய மாநிலமாக எது இருக்கிறது? தமிழ்நாடு இருக்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப முன்னேறிய மாநிலத்திலிருந்து ஒரு பாடத்தை அரசு கத்துக்க வேணும். பின்னோக்கிய மாநிலத்திலிருந்து பாடத்தை கத்துப்பீங்களா? அப்ப முன்னேறிய மாநிலமான தமிழ்நாட்டில் எது சிறந்த பாடத்திட்டமாக இருந்தது? அரசு வழி கல்விதான். இதுல இருந்தா சிறந்த ஆசிரியர்களை நாங்கள் உருவாக்கிறோம். நம்ம பசங்க படத்துல மட்டும் பார்த்து சில்லறைய பறக்க விடுவாங்க. உடனே விஜய் ஒரு படத்துல வந்து ₹5 டாக்டர்னா, ஓ பாத்தியா ₹5 டாக்டர். உண்மையாக இந்த மண்ணில் அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருந்தாங்க. அந்த படிப்பை சேவையாக உணர்ந்து ₹5 டாக்டர், ₹10 டாக்டர், ₹200 டாக்டர்லாம் இருப்பாங்க. மக்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக அவங்க அப்படி இருந்தாங்க. படத்துல மட்டும் சில்லறைய செவர விடுற. நேர்ல எங்க வீட்டு பிள்ளைங்களும் அப்படிதான் இருந்துச்சு. அரசு மருத்துவமனையில நீ எப்ப போனாலும் உனக்கு வியாதியை குணப்படுத்துவாங்க. அம்மா ஒண்ணும் இல்லம்மா, அப்பா ஒண்ணும் இல்லப்பா. பாத்திருக்கீங்களா? இந்த 5 வருஷம் எம்பிபிஎஸ் முடிச்ச அரசு மருத்துவமனைக்கு போயிருக்கீங்களா? அப்பா ஒண்ணும் இல்லையா, ஐயா ஒண்ணும் இல்லையா, உன்னை தேத்துவாயா. மெடிசன் இஸ் லவ்.
நான் ஏன் கத்திக்கிட்டு இருக்கிறேன்? எனக்கு என்ன தலையெழுத்து உங்ககிட்ட வந்து நான் பேசணும்? சொல்லுங்க பார்க்கலாம். நான் நல்லா சம்பாதிக்கிறேன், எனக்கு அழகான குடும்பம் இருக்கு, எனக்கு அம்மா இருக்காங்க, தம்பி இருக்கிறாங்க, எனக்கு என்ன தலையெழுத்து? நான் இந்த மக்களையும் மண்ணையும் நேசிக்கிறேன், காதலிக்கிறேன், அதனாலதான் உங்ககிட்ட கத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு காதல் இல்லாம எப்படி உங்ககிட்ட பேச முடியும்? அடுத்த தலைமுறை மீது அச்சம் இருக்கிறது. இவனுங்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடக்கூடாது. என் பிள்ளை, என் பொண்ணு இந்த மோடி பாசிசத்தில், இந்த பார்ப்பனத்தில் எப்படி வளரும்? ஒரு நல்ல தகப்பனாக, நல்ல பெற்றோர்களாக, நல்ல அம்மாக்களாக நீங்கள் இருந்தீர்களா? அன்பானவர்களே, உங்கள் அடுத்த தலைமுறைக்கு நல்ல வீட்டை கட்டி வைக்காத, பேங்க்ல பணம் போடாத, நல்ல மாளிகை கொடுக்காத, வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்காத. ஒரு சிறந்த தாய் தகப்பனாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் நல்ல மொழியை ஏற்படுத்தி தாருங்கள், நல்ல மனிதர்களை ஏற்படுத்தி தாருங்கள், நல்ல சுற்றுச்சூழலை ஏற்படுத்தி தாருங்கள், நல்ல அரசியலை ஏற்படுத்தி தாருங்கள். அதுதான் உங்க வேலை, அதுதான் என் வேலை. இன்னைக்கு நீட்டுடைய தீர்மானம் சட்டசபையில நிறைவேற்றி இருக்கிறார்கள். ரவி உளவுத்துறையுடைய நபர், அவர் கையொப்பமே போட்டாலும் மத்திய சர்க்காருக்கு போவோம், மத்திய சர்க்காருக்கு பிறகு குடியரசுத் தலைவர் போவோம். குடியரசுத் தலைவர் ஒருபோதும் கையொப்பம் இடமாட்டார். இரண்டாவது என்னது? லீகல் சிஸ்டம். லீகல் சிஸ்டத்துல அவன் 91 இந்திரா சாவணி கேஸ் கொடுத்த அதே தீர்ப்பை தொங்கிட்டு இருப்பாங்க. அல்லது 2016 இந்த வேலூர் சிஎம்சி தான் வழக்கு போட்டுச்சு. அந்த போட்ட தீர்ப்புல தான் உங்களுக்கு எல்லாம் தர முடியாது, நாங்க நீங்க டீம்டு யூனிவர்சிட்டியா இருந்தாலும் சீட் எல்லாம் உங்களுக்கு கிடையாது, நீட்டு தான் ஒரே தகுதி தேர்வுன்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. உச்ச நீதிமன்றமும் தீர்ப்பை மாத்திருமா? வாய்ப்புகள் இல்ல. அப்ப எது வழி? எது வழி? இந்தியாவுடைய முதல் அரசியலமைப்பு சட்டம் 1951 இந்த நாட்டுடைய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்த மக்களுக்கு இடஒதுக்கீடை மறுத்தார்கள். அது மறுத்த போது இந்தியாவிலே முதல் போராட்டத்தை துவக்கியவர் தந்தை பெரியார். அவர் அறிவித்தார் ஒரு போராட்டத்தை. என்ன போராட்டம் தெரியுமா? எந்த அரசியலமைப்பு சட்டம் என் உரிமையை மறுக்கிறியோ அந்த அரசியலமைப்பு சட்டத்தை நான் கொளுத்து வேண்டாம், முடிஞ்சதை பண்ணிக்கிறான். அப்ப ஐயா அறிக்கை வெளியிடுகிறார், இந்த நாட்டுடைய கல்வி உரிமை பாதுகாக்க வாங்கள் அப்படின்னு அறிக்கை கொடுத்த உடனே 15,000 பேர் கொடுக்கிறான். எதுக்கு? கருத்தரங்கத்துக்கு வருவதற்கு அல்ல, போராட்டம் நடத்துவதற்கு அல்ல, பொதுக்கூட்டத்தில் பார்வையாளர்களாக உட்கார்வதற்கு அல்ல, இந்த உரிமைக்காக உன்னோடும் சேர்ந்து அதை எரித்து நான் சிறைச்சாலைக்கு வருகிறேன் என்று 15,000 பேர் இந்த மண்ணில் பேர் கொடுத்தான். அதே போல தந்தை பெரியார் தலைமையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொளுத்தப்பட்டது. அந்த கொளுத்தப்பட்டதில் 4150 பேர் சிறைக்கு போனா, அந்த சிறையில் 3 ஆண்டு காலம் உனக்கும் எனக்கும் தந்தை பெரியார் கூட இருந்தவர்களும் தந்தை பெரியாரும் சிறையில் இருந்தார்கள். அதுல 18 பேர் உள்ளே செத்து போனான். எதுக்கு தெரியுமா? என் அடுத்த தலைமுறையாவது படிக்கட்டும். அதன் அடிப்படையில் தான் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் முதலாவது திருத்தம் இந்தியாவிலே தந்தை பெரியார் தான் ஏற்படுத்தி அதை மாற்றினார். அப்பேற்பட்ட போராட்டத்தை இன்று வரை இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் 105க்கு மேல் முறை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாற்றி அமைக்கப்பட்ட இது 90களுக்கு பிறகு, குறிப்பாக 76 மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை எல்லாம் எடுத்து மத்திய பட்டியலில் இந்திரா காந்தி வைத்ததுக்கு பிறகு திருத்தப்பட்ட அனைத்து மசோதாக்களும் இங்க இருக்கக்கூடிய உரிமைக்கால அல்ல, உரிமை பறிப்புக்காக. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மூர்க்கமான போராட்டத்தை நாம் கட்டி எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. இன்று அதிமுக கூட்டணி சிறந்ததா, திமுக கூட்டணி சிறந்ததா, பிற கூட்டணி சிறந்ததா என்று நாம் பேசிக் கொண்டிருப்பதை தவிர்த்து தமிழர்களுக்கான கூட்டணியை கட்டி எழுப்புங்கள். அதுதான் காலத்திற்கு தேவை. அந்த காலத்திற்கு தேவையை சமூக நீதியை பேசக்கூடியவர்கள், முற்போக்கு கருத்தியல் பேசக்கூடியவர்கள், உரிமைக்காக பேசக்கூடியவர்கள், எந்த சட்டைக்காரர்களாக இருந்தாலும் சரி, எந்த சிந்தனை உடையவர்களாக இருந்தாலும் சரி,
இடதுசாரி தன்மையில் இருக்கக்கூடிய அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த கருத்தியலுக்காக போராட்டத்தை ஏற்படுத்துவதுதான் சிறந்த வழிமுறையாக இருக்க முடியும். இந்தியாவுடைய விடுதலை 1947 ஆகஸ்ட் 15 விடுதலை அடையும் போது இந்தியா கொண்டாடியது, தமிழர்கள் கொண்டாடவில்லை. துக்க நாள், கருப்பு நாள் என்று தந்தை பெரியார் அறிவித்தார். காரணம், வெள்ளையன் வெளியேறி பார்ப்பான் ஆட்சி செய்வதல்ல, தமிழனை தமிழ்நாடே ஆட்சி செய்வதுதான் எங்களுடைய முழக்கம். ஒன்றே ஒன்றுதான், உங்களுடைய முழக்கமும் அதுவாக மாற வேண்டும். அது சோசியலிச தமிழீழம் மட்டும் கிடையாது. அந்த சோசியலிச தமிழீழத்தை நாம் பெற வேண்டும். அதே நேரத்தில் தமிழ் தேசியத்திற்கான அவசியத்தை, தமிழ் தேசியத்துக்கான கூரை இந்த மண்ணில் நீங்கள் விதைக்க வேண்டும். தந்தை பெரியார் முழங்கியதான் 1938 தமிழ்நாடு தமிழருக்கே, தமிழ்நாடு தமிழருக்கே, தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை வைத்துதான் நாம் ஒன்றுபட வேண்டும். இன்று பாசிசம், இந்த பாரதிய ஜனதா கட்சி 3000 கோடி ரூபாய் செலவுல 100 அடிக்கு மேலே சர்தார் பட்டேலோட சிலையை அவன் நிறுவி இருக்கிறான். அந்த நிறுவப்பட்ட பட்டேலோட சிலை என்பது பார்ப்பனிய ஆதிக்கத்தை நிறுவுவது, ஆரியத்துடைய ஆதிக்கத்தை நிறுவது. தேசிய இனங்கள் ஒரு நாள் விழிக்கும். அந்த ஒரு நாள் விழித்து இந்த இந்திய வர்க்கத்தை எதிர்க்கும் பொழுது அப்போது சர்தார் பட்டேலுடைய சிலை இந்த மண்ணில் வீழ்த்தப்படும். தமிழ்நாட்டில் தமிழ் அன்னை சிலை நிறுவக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை. இது உணர்வு அடிப்படையில் இருந்து பேசுவதல்ல. கல்வியை இழக்கிறோம் என்றால் மானத்தை இழக்கிறோம். இவன் முன்னாடி மண்டிடு சாவதற்கோ தமிழன் ஒருபோதும் இருக்க மாட்டான். நான் தலைவன் பிரபாகரனிடத்திலிருந்து பாடம் கற்றுக்கொண்டிருக்கோம். திருப்பி அடிப்போம். ஜனநாயக ரீதியான போராட்டத்தை முன்னெடுப்போம். அந்த ஜனநாயக ரீதியான இன்றைய அவசர சூழலில் தமிழர்களுக்கு தேவை ஒரு படை. அது ஜனநாயக ரீதியாக போராட்டம் நடத்தி இந்த பாசிசத்தை வீழ்த்தும், மோடியை கவிழ்க்கும். முசோலினியை விட, ஹிட்லரை விட மோடி கொடியவர். காரணம், ஹிட்லருக்கு பின்னாடி தத்துவம் கிடையாது, முசோலினிக்கு பிறகு பின்னாடி தத்துவம் கிடையாது. ஆனால் மோடிக்கு பின்னணி RSS சித்தாந்தம் இருக்கிறது. மோடி மைய எதிரி கிடையாது. இந்த மண்ணில் மே 17 இயக்கத்துடைய வேலை RSS-ஐ கருவறுப்போம். அந்த கருவறுப்பதற்கு நாங்கள் எண்ணிக்கை மட்டும் போதாது. எங்களோடு சேர்ந்து இங்க வந்திருக்கும் தோழர்கள் இயக்கமாக நீங்கள் மாற வேண்டும். கட்சிகள் ஒருபோதும் உங்களுக்கான தீர்வை தராது, இயக்கங்கள் தான் தரும். இந்த தமிழ் தேசிய போராட்டத்தில், இந்த பாசிசத்தை வீழ்த்தக்கூடிய போராட்டத்தில் மே 17 இயக்கம் தலையாய பொறுப்பெடுத்து முன்னணியில் நாங்கள் நிற்போம். எங்களுக்கு ஆதரவாக, எங்களுக்கு பக்கபலமாக நீங்கள் வர வேண்டியது காலத்தின் கட்டாயம். நீங்கள் வருகிறீர்களோ, நீங்கள் வரவில்லையோ, மே 17 சண்டை செய்யும். மே 17 வெற்றி பெறும். அந்த வெற்றி பெறுவதற்கான துவக்க புள்ளியாக இந்த நீட் எதிர்ப்பையும் புதிய கல்விக் கொள்கை எதிர்ப்பையும் உருவாக்கி இன்று மண்ணிலிருந்து நுழைவுத் தேர்வு மட்டுமல்ல, மத்தியில் இருக்கக்கூடிய அந்த கல்வியை உடனடியாக மாநில பட்டியலுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். எங்கள் வளங்கள், எங்கள் செல்வாக்குகள், எங்கள் உரிமைகள் இந்த மண்ணிற்கு மட்டும்தான். எந்த பார்ப்பனருக்கும், எந்த மார்வாடிக்கும், எந்த சேட்டுக்கும் கிடையாது. தமிழர்களே, நம் முழக்கத்தை மீண்டும் தெளிவு பெற செய்வோம். எங்கள் முழக்கம், நம் முழக்கம் மேக் இன் USA கிடையாது. நம் முழக்கம் மேக் இன் இந்தியா கிடையாது. நம் முழக்கம் மேக் இன் தமிழ்நாடு. அதை உருவாக்குவோம். போராட்டத்தின் மூலமாக தான் வெற்றி பெற முடியும். வாழ்க்கையில் போராடுவதோடும் ஓடாத மானும் போராடாத இனமும் வரலாற்றில் வெற்றி பெற்றதாக இல்லை. களத்தில் சந்திப்போம். களத்தில் உங்களுடன் திருமுருகன் காந்தியும் இருப்பார், நானும் இருப்போம், தோழமை இயக்கங்களும் இருப்பார்கள், பொதுமக்களும் இருப்பார்கள். வீழ்த்துவோம். தமிழ்நாடு தமிழருக்கே. நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வாழ்க அம்பேத்கர், வாழ்க வாக்ஸ், வாழ்க என் தலைவன் பிரபாகரன். நன்றி.